சான்றோர் நிறைந்த அவையை வணங்கி இந்த காலை பொழுதில் அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கும் சுவைஞர்களாக பங்கேற்றிருக்கின்ற பங்கேற்பாளர்களுக்கும் எனது இனிய வணக்கங்களை உங்கள் கமலப்பாதங்களில் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். பண்பாளராக கரூர் மண்ணிலே தோன்றி மின் பொறியாளராக பட்டம் பெற்று வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்கிற காலகட்டத்தில் வடக்கு நோக்கி பயணித்து ரூர்கேலாவில் ஐஐடியில் மூதறிவியல் பட்டம் பெற்று முனைவராக காலகட்டங்களுக்கு உட்படாமல் எப்பொழுதுமே தனித்தன்மை உடைய அவர் குறுகிய காலத்தில் முனைவர் பட்டத்தை பெற்று பெல் நிறுவனத்தில் சேர்ந்து பின்னர் என்ஐடி நாக்பூருக்கு போய் சரி சவுத்துக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஹெச்டி டெக்ல வந்து மேனேஜ்மெண்ட் சோர்சஸ்ல இருந்துட்டு தன்னை மட்டும் வளர்த்து கொள்ளாமல் வருகின்ற இளைஞர் சமுதாயத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக 50 நூல்களை எழுதி எல்லோருக்கும் பயன்படும் விதத்தில் மாணவர்களை மட்டும் ஊக்கப்படுத்தாமல் அரசியல்வாதிகளோடு இணைந்து ஆந்திராவிலே முதல்வருக்கும் பஞ்சாபிலே முதல்வருக்கும் ஆலோசகராக இருந்து கணினி பொறியியலில் எல்லோருக்கும் சென்றடைவதற்காக முன்னின்று செயல்பட்ட ஒரு தமிழ் மண்ணின் மைந்தர். அவருடைய வளர்ச்சி, முதிர்ச்சி, செயல்பாடு அத்தனையும் இணைத்து மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு தமிழ் மண்ணில் நமக்கு எல்லோருக்கும் இருக்கிறது. ஆதலின் ஒரு சிலராக இணைந்து ஒரு சிறு தேனீ கூட்டமாக சேர்ந்து இது போன்ற ஒரு நிகழ்வை நிகழ்த்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டோம். அவருடைய இசைவை ஏற்று நாம் இன்று இங்கே குழுமி இருக்கின்றோம். உங்கள் சார்பாகவும் இங்கே மேடையில் இருப்போர் சார்பாகவும் பேராசிரியர் EBG அவர்களை வரவேற்பதோடு வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக நாம் அழைத்தவுடன் நம்மோடு இணைந்து விருந்தினர்களாக இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற அனைவரையும் வரவேற்பதோடு ஒரு சில அவர்களை பற்றி சொல்லவும் வேண்டும். என மாணவ சமுதாயம் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு புரியும் வகையில் நம்முடைய சிறப்பு பேச்சாளர் அவர்கள் பட்டிமன்ற பேச்சாளர் மட்டுமல்ல, நமக்கு எல்லோருக்குமே தெரியும் அவரை பட்டிமன்ற பேச்சாளராகத்தான் நாம் அறிந்திருக்கின்றோம். மாணவ பருவத்திலிருந்து கல்லூரியில் இருந்த போதும் சரி, வழக்குரைஞராக பதிவு செய்ததற்கு பின்னும் சரி, துக்ளக் இதழை பற்றி உங்களுக்கு தெரியும். அரசியல் திறனாய்வோடு சேர்ந்து கலகலப்பும் இருக்கும். பொதுவாகவே இசையில் தான் சரிகம 17 சுப்புடுன்னு ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படலைன்னா கொஞ்சம் படிங்க. அவர் தான் இருக்கிறதுலே ரொம்ப கிரிட்டிக்கலா யாரையுமே விட்டு வைக்க மாட்டார். சிறந்த ஆசானையும் பிடிப்பார். மாணவர்களுக்கும் தெளிவாக தன்னுடைய அதிர்வை செயல்படுத்தி காட்டுவார். அந்த வகையில் ரௌத்திரம் பழகு என்ற புத்தகம் வெளிவருவதற்கு உடன்பாடாக வாரம் தோறும் அவர்கள் எழுதிய கட்டுரைகளை தொகுத்துத்தான் ரௌத்திரியம் பழகு வந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஆனந்த வீடனிலும் அவர் தொடர்ந்து கட்டுரை எழுதியிருக்கின்றார். நாம் இன்றைக்கு துவங்குகின்ற இந்த இயக்கத்திற்கு முத்தாய்ப்பாக பெண்கள் படும் துயரங்கள், அதை சட்ட நுணுக்கங்களோடு எப்படி அணுக வேண்டும் என்பதற்காக அவர் எழுதிய தொடரை புத்தகமாக இணைத்து வெளியிட்டிருக்கின்றார்கள். அரசியலும் நீதியும் இணைந்ததுதான் ரௌத்திரம் பழகு. பெண்களும் பெண்கள் எதிர்பார்க்கின்ற நீதியும் தான் ஆனந்த விடல் வந்த கட்டுரைகள். அவர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக, வழக்காடு மன்ற வழக்குரைஞராக, நீதிக்காக வழக்காடுகின்ற வழக்குரைஞராக, நாவல் ஆசிரியராக, பல்வேறு நிறுவனங்களுக்கு சட்ட ஆலோசகராக, நடுவண் அரசுக்கும்
மன்னிக்க வேண்டும், மத்திய அரசுக்கும் மன்னிக்க வேண்டும், ஒன்றிய அரசுக்கும் உறுதுணையாக இருந்து சட்டங்கள் நேர்மை வெல்ல வேண்டும் என்று செயல்படுகின்ற ஒரு செயல்பாட்டாளர். நாங்கள் எல்லோருமே இணைந்து இத்தகைய ஒரு செயல்பாட்டாளரை நாம் அழைத்தால் வருவார்களா என்ற கேள்விக்குறி இருந்தபோது அழைப்பை ஏற்று வந்திருக்கின்றார்கள். அவருடைய சொற்பொழிவை சுவைக்குப்பதற்காகவே நீங்கள் வந்திருக்க இருவர்கள் வலப்புறமும் இடப்புறமுமாக இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். பேராசிரியர் தியாகராஜன் அவர்கள் பேராசிரியராக உள்ளே நுழைந்து இணை பதிவாளராகவும் இன்று பதிவாளராகவும் ஐஐடி பாலக்காட்டிலே பணியாற்றிக் கொண்டிருப்பவர். அவரை வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். கோவை மண்ணுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனமான சர்தார் வல்லபாய் பட்டேல் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஏன்னா சில நேரத்தில் சுத்தமாக தமிழ் ஆய்வு பண்ணோம்னாக்க துணி இனியெல்லாம் வந்து இடையில மறைக்கும். அதை மறைத்து இன்று வாழ்வியலுக்கு சொந்தமான கல்வியும் பொருளாதாரமும், கல்வியை பற்றி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் பொருளாதாரம் இல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. அதாவது மண்ணுக்குள் புதைகின்ற நேரத்திலும் பொருளாதாரம் என்றால் வாய்விட்டு என்று திறப்பார்கள் என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். அந்த வகையில் பொருளாதார பட்டதாரியாக துவங்கி இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ்ல அவங்க தேர்ச்சி பெற்று ரயில்வேல நிதி துறையில் பணியாற்றி பிறகு தன்னுடைய திறமையால் எல்லோராலும் பார்க்கப்பட்டு கண்கார்க்கு உதவியாக உள்புகுந்து படிப்படியாக முன்னேறி இயக்குனராகி மத்திய அரசினுடைய உயர்நிலை தொழிலகங்களுக்கு தேர்ச்சி பிரிவிலே தேர்ச்சி பெற்று நாம் எல்லோருமே எதிர்பார்க்காத பருத்தி துறையை தேர்ந்தெடுத்து இந்தியன் காட்டன், கோவை தான் எப்பொழுதுமே நாம வந்து மான்செஸ்டர்னு சொல்லுவோம், சவுத் இந்தியன் மான்செஸ்டர்னு சொல்லுவோம். அந்த தடுமாறிக்கொண்டிருந்த ஒரு நிறுவனத்தை லாபத்தோடு இயங்குகின்ற ஒரு நிறுவனம் மாற்றி காட்டி இன்று நம்மோடு கல்வி பணியிலே இணைந்திருக்கக்கூடிய இயக்குனர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஹாரிசன் மலையாளத்தில் பணியாற்றி இன்றைக்கு ஐஐடி போன்ற நிறுவனங்களில் ஆலோசகராக இருந்து வருகின்ற அன்பிற்கினிய வெங்கட்ராமன் ஆனந்த் அவர்கள் நம்முடைய பேராசிரியரோடு இணைந்து பழகிய காலகட்டத்தில் நிச்சயமாக அவர்கள் நினைவு கூறுவார்கள். பாலகுருசாமியினுடைய ஸ்பெஷாலிட்டியே ஒன்று வந்து பரவலாக எல்லாரோடும் பழகிறது மட்டும் இல்லை, சமமாக இருப்பதோடு மட்டுமின்றி வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் என்ற ஒரு வேட்கையை சுவையறிந்து அந்தந்தவர்களுக்கு தேவையான இடத்திற்கு அழைத்து சென்று வயிற்றுக்கு சோறிடுபவர் அவர். அந்த வகையில் சோறிடு பிரிவிலே இன்றைக்கு ஃபிக்கியிலும் சிஐயிலும் அவர் பணியாற்றுகின்ற காரணத்தினால் அதற்காகவே வந்திருப்பார் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு எல்லோருக்குமே மதியம் கிடைக்கும். அந்த வகையில் அவரையும் உங்கள் சார்பாக வரவேற்பதிலே பெருமகிழ்வு அடைகின்றேன். இங்கே மேடையில் இல்லாத ஒருத்தவங்க இருக்காங்க, இந்த EBG ஃபவுண்டேஷனுடைய செயலர், இந்த நிகழ்வினுடைய ஆர்கனைசிங் செக்ரட்டரி. தேனீக்கு சுறுசுறுப்பு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எத்தனை முறை நாம் திருப்பி திருப்பி தேள் கொட்டுவது போல் கொட்டினாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மனமு வந்து சிரித்த முகத்தோடு 24 மணி நேரமும் நம்ம எல்லாம் இணைத்து செயல்படுகின்ற பிந்து மேனன் அவர்களையும் வருவர் என்று வரவேற்பதோடு நமக்கெல்லாம் வாய்ப்பளித்து இங்கே அமர்வதற்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து ராமகிருஷ்ணா நிறுவனத்தாருக்கு நன்றி சொல்வதோடு இந்த
கலை அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர். அவருடைய இரு கண்களாக செயல்படுகின்ற ஆசிரிய சமுதாயம், மாணவ சமுதாயம் இருவரையும் இணைத்து உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் உவகை கொள்வதோடு மட்டுமல்லாமல் மேடையில் இருக்கின்ற வரவேற்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அழைப்பாளர்களுக்கும் சுவிஞர்களுக்கும் எங்களுக்கு எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய பங்கேற்பாளர்களுக்கும் சுவாமி கும்பிடும்போது அர்ச்சகராக இருந்து மலர்களை மெக்கானிக்கலா வீசக்கூடிய அர்ச்சகராக இல்லாமல் ஒரு நல்ல நன்றி சொல்ல வர்றேன் சார். அவசரப்படுறீங்களா? கடைசியா தான் நன்றி சொல்லணும். மனமுருகி கடவுளை வேண்டுகின்ற பக்தனாக உங்களை வரவேற்பதோடு கடைசியாக நன்றி சொல்வதற்காக கோவை மண்ணின் மைந்தர் பூசாக்கோ கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர், இன்று கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களுடைய செயல் இயக்குனர், அது மட்டுமல்ல பூசாக்கோ நிறுவனங்களினுடைய செல்லப்பிள்ளை, நம்முடைய பேராசிரியர் அவர்களுடைய இதயத்திலே குடிகொண்டிருக்கக்கூடிய சுந்தரராமன் அவர்களை உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் வரவேற்று இந்த நிகழ்வை நடத்தி தருமாறு மனமோந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். தனது ஒன்றிய பேச்சால் அனைவரையும் ஒருங்கிணைத்து தேன் சுவையாக வாகை சூடும் வரவேற்புரை நல்கிய நமது சிறப்பு விருந்தினர் கற்பகம் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் திரு கே ராமசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Welcoming with a shawl is a gesture of honor and warmth, and with it we welcome wholeheartedly into our community. It indicates warmth of our gratitude and the admiration we hold for you. Now may I invite Dr. B.L. Shukmar, Principal and Secretary, Sri Ramakrishna College of Arts and Science, to welcome the dignitaries on the dais by adoring them with a shawl. Firstly, a warm welcome to I request Dr. Bindu Vijay Kumar to honor our guest, Dr. Ali Rani. I also request Dr. Bindu Vijay Kumar to honor our guest, Advocate K. Sumati, with a shawl. A warm welcome to Dr. E. Balagurusami with a shawl. Warm welcome to Dr. K. Sundaraman, CEO of Sri Krishna Institutions. Warm welcome to Dr. B. Tyagarajan, Joint Registrar, and Dr. Ramasamy, Chairman of the Summit and the Chancellor of Karpagam University. It is a momentous occasion, one that marks the beginning of new chapter, the release of EBG Foundation Socio Innovation Summit logo, to be happened here on this stage by the dignitaries on the dais.
Thank you, dignitaries. At this juncture, I feel delighted to introduce the guest of honor, Dr. Tyagarajan, to this forum. Dr. Tyagarajan B is a seasoned professional with over 24 years of experience in academic administration and teaching, currently serving as the Joint Registrar at the Indian Institute of Technology, Palakkad, with over 300 organized events and contributions to more than 100 guest lectures. He is a prominent voice in education and community engagement. He is committed to give back to society and nurture future generations. Here, may I invite our distinguished guest to address the gathering. Sir, please. Respected Professor Balagurusami, Sumati Madam, ரொம்ப நாள் கனவு எனக்கு அவங்கள பார்க்கணும்னு இன்னைக்கு பார்த்துட்டேன். Thank you very much for being here and honoring us. Dr. Sundararaman sir, CEO of Krishna Institutions, Allirani Madam, Director of SVP ISTM, and Anand Venkatraman sir, and Professor Ramaswamy sir, VC of Karpagam University. So, இவ்வளோ பேர் ஸ்டேஜில் இருக்காங்க. I am the junior most among all of you. So, thank you for this opportunity, Professor sir, Balagurusami sir. இன்னைக்கு women empowerment, women enrichment to the society அப்படிங்கிற தீம்ல வந்து we are going to hear some good talks, especially from the keynote speaker, Sumati madam. ஒரு prelude மாதிரி I just give some thoughts on this. What actually I understand, or in my opinion, what women empowerment could be. Women empowerment அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு வந்து முதல்ல நமக்கு ஞாபகம் வரக்கூடியவர் வந்து மகாகவி பாரதியார். எவ்வளவு அழகா சொல்றார், பெண் விடுதலை வேண்டும் அப்படிங்கிறார். எவ்வளவு அழகான ஒரு வரிகள். 120 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட he was beyond his times. எவ்வளவு ஒரு அருமையான சிந்தனைகளை வந்து எங்க திரும்பினாலும் அவரோட கவிதைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்க திரும்பினாலும் வந்து பாரதியார் பெண்ணுரிமை பத்தியும் பெண்ணியத்தை மட்டும்தான் பத்தி பேசுவார். அவ்வளோ அருமையான ஒரு வரிகள். இப்போ கேட்டோம்னாலும் நம்ம கூஸ் பம்ப்ஸ் வரும், நம்ம மயிர்கூச்செறிய வைக்கும் ஒரு பாடல்கள். அந்த அளவு வந்து சொன்ன ஒரு கவிஞர். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமையென்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் அப்படிங்கிறார். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அப்படின்னார். இன்னி வரைக்கும் நிறைய குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு, நம்மளை சுத்தி நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கோம். சட்டத்தினால அணுகிறோம், எல்லாம் பண்றோம். பட் எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இன்னும் நிறைய குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. அது வந்து நம்ம வந்து we have to empower the women and we have to somehow control it and give real empowerment to the women. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். இங்கே ஒரு பட்டங்கள் ஆளும் பெண்மணி இருக்காரு நம்ம முன்னாடி. ஸோ பாரதியார் சொன்ன அந்த 120 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த தாட்ஸ் வந்து இன்னைக்கும் வந்து எவ்வளோ அளவு உண்மையா இருக்கு, எவ்வளோ வந்து உண்மையா நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். நான் ஜஸ்ட் 3 விஷயத்தை பத்தி தான் பேச போறேன் இன்னைக்கு. இந்த விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கறது இவல்யூஷன் எங்க ஆரம்பிச்சது? ஃபர்ஸ்ட் வந்து பேட்ரியார்கி. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படிம்போம். பேட்ரியார்கி ஆல்சோ பிகின்ஸ் அட் ஹோம். வீட்டில் தான் நம்ம வந்து முதல்ல வந்து விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டை வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சொசைட்டி, எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் கம்யூனிட்டி, அதெல்லாம் செகண்டரி டெர்ஷரி தான். ஸோ வீட்டில் நம்ம என்ன பண்றோம்? ஜெண்டர் ரோல்ஸ் கிரியேட் பண்ணி வி ஆர் சேயிங் தட் ஆண்கள்னா இப்படி இருக்கணும், பெண்கள்னா இப்படி இருக்கணும், ஆண்கள்னா இது செய்யணும், பெண்கள்னா இது செய்யணும். இப்படி வந்து ரொம்ப இன்னைக்கும் இருக்கு, சொசைட்டில இருக்கு. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ஸ் வந்து இன்னும் மேல் டாமினன்ட் சொசைட்டில இன்னும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ரியார்கி அப்படிங்கிறது வீட்டில் ஸ்டார்ட் ஆகுது. தட் ஷுட் பி கண்ட்ரோல்ட் ஆர் தட் ஷுட் பி டேக்கன் கேர் ஆஃப், அட்ரஸ்ட். இதை யார் அட்ரஸ் பண்றது? பேரண்ட்ஸ், ஸ்பௌசஸ், ஹஸ்பண்ட், ஒய்ஃப். ஒரு 15 days முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்த்தேன். அவர் வந்து ஹி வாஸ் ஆஸ்கிங், தியாகராஜன் நீங்க வந்து நிறைய டாக்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, எல்லாம் பண்றீங்க, ஓகே, வீட்டில் வந்து நீங்க உங்க ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு. நான் வந்து பண்ண மாட்டேன் சார், வீட்டிலலாம் நான் இந்த ஹெல்ப் பண்ண மாட்டேன், ஐ டோன்ட் டூ தட். he was staring at me. என்ன சார் நீங்க வந்து ப்ரீச் மட்டும் தான் பண்றீங்களா, பிராக்டிஸ் பண்ண மாட்டீங்களா? தென் ஐ டோல்ட் him, நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் வீட்டில்? ஒரு காஃபி டம்ளர் நான் காஃபி குடிச்சேன்னா அந்த காஃபி டம்ளர் கிளீன் பண்ண வேண்டியது என் வேலை, அது ஹெல்ப் கிடையாது. ஸோ
people who think that they are helping their spouse, either way, husband to wife or wife to husband, it is not a help. Please understand, it is a contribution, it is a part of your duty in the home. அவங்க ஒரு வேலை பண்ணா நீங்க இன்னொரு வேலை பண்ணா, அங்கதான் வந்து அந்த எம்பவர்மெண்ட், ரியல் என்ரிச்மெண்ட் டு த எம்பவர்மெண்ட்ங்கிறது அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. தட் இஸ் வை ஐ ஆல்வேஸ் சே சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்ற மாதிரி எம்பவர்மெண்ட் ஆல்சோ பிகின்ஸ் அட் ஹோம். ஃபர்ஸ்ட் அங்க ரோல் மாடலா நம்ம கிரியேட் பண்ணுவோம். எவ்வளவு பேர் நம்ம வீட்டுல வந்து அந்த மாதிரி பண்றோம், எவ்வளவு பேர் வீட்டை பெருக்கி துடைக்கிறோம், எவ்வளவு பேர் வீட்டுல பாத்திரம் விளம்புறோம், எவ்வளவு பேர் வீட்டுல வந்து ஒய்ஃப்க்கு வந்து நம்ம வந்து அவங்க செய்யறாங்க, நம்மளும் வந்து அந்த ரோலை வந்து பிளே பண்ணணும் அப்படிங்கிற எவ்வளவு பேர் பண்றோம். ரொம்ப வெரி ஃபியூ. இன்னும் சொசைட்டில வந்து அந்த மேல் டாமினன்ஸ் இருக்கு. ஐ குட் see that, I could sense that. ஸோ பாரதியார் சொன்ன அந்த 120 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த இதெல்லாம் உண்மை ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து we should be, as a male gender, we should be more cautious, we should be more empowered to, ensure that the empowerment is happening really. And the parental mindset and spouse mindset, in the mindset எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் we have to just keep changing it. செகண்ட் வந்து ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம நிறைய பேசுறோம். எல்லாம் வந்து இவங்களும் அவங்களும் ஈக்குவல், ஜெண்டர் வைஸ் தேர் இஸ் நோ ஜெண்டர். நிறைய இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது அப்படின்லாம் வந்து நிறைய கமிட்டிஸ் இருக்கு, லாட் ஆஃப் திங்ஸ். பட் ஆல் ஆஃப் தெம் இன் மை ஒப்பீனியன் ஆர் ஜஸ்ட் இன் பேப்பர்ஸ். நிறைய ரூல்ஸ் இருக்கு, நிறைய கமிட்டிஸ் இருக்கு, நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கு. பட் இது பேப்பர்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. ரியல் இம்ப்ளிகேஷன், ரியல் இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கா அப்படிங்கிறது ஐ கேன் சே only 20 to 30%. It is not even close to 50%. So இது வந்து நம்ம we should take care of. இதுல இந்த பேட்ரியார்கி அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன கான்செப்ட்ஸ் இதுல வருது, என்னென்ன கேட்டலைசிங் ஃபேக்டர்ஸ் வருது அப்படின்னு பார்க்க போனோம்னா, சோஷியலைசேஷன். ஆர் வி allowing people to socialize, are we allowing our women to socialize அப்படின்னா அகைன் இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேலைக்கு போறேன், ஒய்ஃபும் வேலைக்கு போறாங்க. அவங்க வந்து பிரைவேட் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல. அஸ்யூமிங் தட் நான் ஒரு நாள் வீட்டுக்கு லேட்டா போனேன் அப்படின்னா, 8 மணி 8:30 மணிக்கு போனேன் அப்படின்னா, ஐ நெவர் ஹேவ் த கில்ட்டி ஃபீலிங் தட் ஐ கோ அட் ஹோம் அட் 8:30. பட் இன்னைக்கும் சொசைட்டில வந்து இஃப் த விமன் ஒர்க்கிங் விமன் ஹூ கம் லேட், சே 8:30, 9 அந்த மாதிரி வந்தாங்கன்னா, தே ஹேவ் அ சென்ஸ் ஆஃப் கில்ட்டினஸ். வீட்டுக்கு போய் நான் வந்து சமைக்கலையே, வீட்டுக்கு போய் எனக்கு வந்து என்னோட ஹஸ்பண்டை கவனிக்க முடியல, என்னோட பிள்ளைங்களை கவனிக்க முடியல அப்படிங்கிற கில்ட்டி ஃபீலிங் இன்னைக்கும் விமனுக்கு இருக்கு. அந்த ஃபீலிங் இருக்கிறதுக்கு காரணம் the people who are there with them, who are there in their home. So இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ், இந்த மாதிரி ஒரு சோஷியலைசேஷன் நம்ம அலோவ் பண்றது இல்லை. we are not even ready to accept. நம்ம வீட்டுக்கு லேட்டா போனா we don't have guilty feeling, but அவங்க வீட்டுக்கு லேட்டா வரும்போது we have a sense of guilty feeling created in them. So அதை நம்ம வந்து எப்படி வந்து we have to root it out அப்படிங்கிறது தெரியணும். Then cultural narratives, lot of cultural narratives are bothering us every day. Restrictions, so many restrictions around them. Gender roles, நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பிஹேவியர் இப்படி தான் இருக்கணும், இவங்க இந்த வேலையை செய்யணும், ஆண்கள் இந்த வேலையை செய்யக்கூடாது, பெண்கள் இந்த வேலையை செய்யக்கூடாது, ஆண்கள் இந்த வேலையை தான் செய்யணும் அப்படின்னா இன்னும் ஜெண்டர் ரோல்ஸ் வந்து நிறைய இட்ஸ் வெரி டாமினன்ட் இன் அவர் ஓன் ஹோம்ஸ். அண்ட் ஒர்க் பிளேஸ் இன்இக்வாலிட்டி இஸ் மச் மோர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இல்லாட்டி ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துட்டீங்கன்னா, men and women both share the same workload, but if you take the the monetary returns, it is comparatively to women it is very less. இன்னைக்கு இது நடக்குது, இது வந்து யாரும் மறுக்க முடியாது. 2 பேருக்கும் ஒர்க்லோட் ஒரே மாதிரி தான் இருக்கும். எங்க போனீங்கனாலும் சரி, எந்த இண்டஸ்ட்ரி போனீங்கனாலும் சரி, எந்த இன்ஸ்டிடியூஷன் போனீங்கனாலும் சரி, ஒர்க்லோட் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா பே வைஸ் பாத்தீங்கன்னா பே ஈக்குவாலிட்டி இருக்காது. இது வந்து we have to address. ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ஸ், நம்மளோட ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கல்ச்சர்ங்கிற பேர்ல வந்து we are having so many inhibitions, apprehensions. So அது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா we have to address them. மீடியா ரெப்ரசன்டேஷன், நிறைய மீடியா ரெப்ரசன்டேஷன் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி பேத்தட்டிக். எஸ்பெஷலி பாட்டெல்லாம் பாருங்க. நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டேன். உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா அப்படின்னு ஆண் வந்து பெண்ணை பார்த்து பாடுவார், ஏதோ ஒரு படத்துல வரும். பெண் வந்து திருப்பி ஆண் பார்த்து பாடுவாங்க, உன் படிக்கிற அறையில் நான் கண்களா புத்தகமா அப்படி. அப்போ வந்து இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பெண்கள்னா சமைக்கணும், ஆண்கள்னா படிக்கணும். இது வந்து ஒரு பாடல் மூலமா நமக்கு வந்து சொல்றாங்க. இந்த பாட்டை ரசிக்கிறவங்க இருக்காங்க. இதோட ஒரு மோசமான ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க, அடிடா அவளை உதடா அவளை, இப்படி எல்லாம் பாட்டு வருது. இதெல்லாம் நம்ம ரசிக்கிறோம், இதெல்லாம் ரசிச்சு கேட்கிறோம். இப்படி இருக்கும்போது where we are lagging behind, where we are we really bothering about people? ஒரு பாட்டு கேட்டிருக்கேன் நான், ஆத்திரம் என்பது பெண்களுக்கு அடுப்படி வரைதான் அப்படின்னு ஒரு சாங் இருக்கு. அப்பவே எழுதியிருக்காங்க,
ஸோ பாரதியார் எழுதின பாட்டுங்க இந்த பாட்டுங்க இந்த மாதிரி எல்லாம் பாட்டு நம்ம கேட்டு ரசிக்கும் பொழுது என்ன ஆகுது, நம்ம மைண்ட்ல நமக்கே தெரியாம இப்படிதான் இருக்கணும் போல இருக்கு. இந்த மாதிரி நம்ம ரசிக்கிற தன்மை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா we have to curb and we have to just say that yes, இவங்க இப்படித்தான் இருக்கணும், இவங்க இந்த சொசைட்டில டாமினன்ஸ் இருந்ததுன்னா அந்த டாமினன்ஸ் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கல்ச்சரை நம்ம கொண்டு வரணும். பாரதியாரோட சிந்தனைகள், வள்ளுவர் எடுத்து பார்த்தேன், வள்ளுவர் பெண்ணியத்தை பத்தி எங்கேயுமே பேசல. பாரதியார் பேசின அளவுக்கு இது வரைக்கும் யாரும் பேசல. கண்ணதாசன் கூட அவ்வளவா பெண் உரிமையை பத்தியோ இல்ல விமன் எம்பவர்மெண்ட் பத்தியோ ரொம்ப பேசல. பட் பாரதியார் பேசின அளவுக்கு அந்த கவிதைகள் அந்த வரிகளை நம்ம உண்மையாக்கணும் அப்படின்னா அதுதான் நம்ம ரியல் ட்ரிபியூட் பாரதியாருக்கு கொடுக்கிற ஒரு ட்ரிபியூட்டா இருக்கும். பேரண்டல் மைண்ட் செட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எனக்கு வருது. பேரண்டல் மைண்ட் செட் அப்படிங்கும்போது வீட்டில் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வீடுகளில் 20 வயசு ஆயிடுச்சுன்னா முதல்ல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், என்னோட கடமை அப்படிங்கிற பேரண்டல் மைண்ட் செட் இன்னைக்கும் பேரண்ட்ஸ்க்கு இருக்கு. இது முதல்ல மாறணும். அவங்களோட அந்த சேலஞ்சஸ், அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ், அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை செலிப்ரேட் பண்ணணும் வீட்டில். ஹவு மெனி பேரண்ட்ஸ் ஆஸ் அ பேரண்ட் வி ஆர் டூயிங் இட் அப்படிங்கிறது இட்ஸ் ஸ்டில் அ கொஸ்டின் மார்க். ஐ திங்க் திஸ் ஷுட் பி அட்ரஸ்ட். Open communication should be given for them in the house to discuss. Leadership roles, yes, people should have the leadership roles. Countable leaders தான் இருக்காங்க. இப்போ நம்ம பெண்கள் எடுத்து பார்த்தோம்னா நம்ம இந்தியாவிலே எடுத்து பாருங்க, எவ்வளோ பேர் லீடர்ஷிப் ரோல்ஸ் இருக்காங்க. வெரி கவுண்டபிள் கம்பேர்ட் டு த அதர் ஜெண்டர். ரெசிலியன்ஸ், they should be taught how to challenge setbacks. ஒரு செட்பேக் வரும்போது லைஃப்ல பெண்கள் எப்படி அதை எதிர்கொள்ளணும், நேர்மறையா எப்படி அணுகணும் அப்படிங்கறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும் as a parental. So இதுல ஃபைனலா என்னோட சில colleagues டேந்தும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் டேந்தும் ஒரு சில thoughts I gathered for this particular program. Few thoughts I'll share. Giving women the power make to their own choices and have control over their lives. This is one of the thoughts. Women need to be oriented on practical situations and challenges. Psychological empowerment allows women to live a life where they are not controlled by fear. Yes, women are now controlled by fear. This should go. Women at work must never forget 3 F's: family, friends, faith. Empowered women often take the lead in advocating for change in their communities. Yes, this should happen. True empowerment comes from within and can lead to remarkable outcomes regardless of economical or social status. It takes a change to be a woman in power, to carry burning torch, an action-oriented one, to illuminate the life of many in this society. Women who are surrounded by a strong family and colleagues would surely scale any heights. We have a need to bring culture of respecting women at home for her personal and professional contributions. Foster a safe, respectful, supportive workplace when they are in workplace. Women safety in public is very, very concerning even now. And lending ear to a woman will allow us to know that what they need, because empowerment begins with listening to people. When you are not a good listener, you are not a good responder, you are not a good action taker. Empowerment has to be at psychological level. We need to build self-confidence in women and they have to believe that they can do everything. அப்படிங்கிற அந்த பாயிண்ட் we have to. So I conclude with a saying of Bharati again. நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரம்புவதில்லையாம். அமிழ்ந்து பேரிருளாம் அறியாமையில் அவலமெய்தி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண் அறமாகுமாம். உதய கண்ண உரைப்பது கேட்டீரோ. Thanks for the opportunity. Let us empower women. பெண்களுக்கான சுதந்திரம், பெண்களுக்கான அதிகாரத்துவம், பெண்களுக்கான பாதுகாப்பு பாரதியின் பாட்டிலும் பாரினில் இருக்கும் வீட்டிலும் இருக்கின்றது. பெண்களுக்கான பாதைமைப்பம் ரசிக்கும் பாட்டாலும் படிக்கும் ஏட்டாலும் என்று சிறப்புரை நல்கிய நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் பி தியாகராஜன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். It's really a great privilege for me to introduce our guest of honor, Dr. Alirani, to the gathering. Dr. Alirani is an accomplished Indian Engineering Services officer recognized for her leadership in infrastructure development and project management.
With a strong commitment to sustainability and mentoring, she inspires future engineers through her extensive experience and dedication to public service. Here comes our guest of honor, Dr. Alirani, to share a few words with us. Ma'am, please. Respected Professor Thiru Balagurusami, and all the other, in the interest of time, all the other dignitaries on the dais, and the other dignitaries and participants in the audience, a very good morning to all of you. It's wonderful to be here today, especially when the topic of the day is something which is very close to my heart. This is, the women empowerment is a term, or you can say something which has been widely misunderstood. In my view, and this is coming from the horse's mouth because I'm also a woman, women empowerment is not to be given. Many people to say to give power to the women. This is not the correct approach. Today, India, we have had, glorious history. There are so many women in history who have really proven to be very great women, great examples of womanhood. Right from the woman who, in Tamil lore, who has chased the tiger away with a small moram, right from that woman to Jhansi Rani, to Indira Gandhi, to one of the greatest leaders ever, world leaders. So like that, women, there are great women in our history. So where is this question of giving power to women? I think women empowerment has to be understood as something which is totally woman matter. In fact, today I'm a little disappointed, no offense meant to the organizers, but the number of women in the front 2 rows is very low. It is dominated by men. But at least in the audience, I can see, I think maybe 50% of women. I'm very happy. But I think women empowerment should be discussed or should be talked to an audience, to address to an audience which is predominantly women. Because I think today this concept is most misunderstood by women. This is because in the Indian culture, internationally also in many other countries, the women have been taught right from childhood, they are taught that they are secondary to men. So women are unable to kind of change that mindset and, acquire a role where they lead. As the previous speaker said, we feel that the responsibilities at home should be, carried out. It is more about women. In fact, there's this famous joke where 2 male friends who meet outside, maybe in a bar, when they are talking, the man says, I take all the major decisions and my wife takes all the minor decisions. So in the house, and when the other friend asks, what are the major decisions, what are the minor decisions your wife takes? He says, she decides what is the monthly ration, what should be the budget, what should be the children's school coaching, where they should get tuition. All these things my wife decides. So what do you decide? The friend asks, and the person says, I decide whether Ukraine and Russia should stop the war, whether we should attack Pakistan or not. These are the major decisions I take. That's a joke. But actually speaking, that is really a fact. The men, another example I can give you. Today morning,
How many of the women who sat here had time to sit and read the newspaper? Anybody it's very rare to find a lady of a household having a morning cup of coffee and reading the newspaper. But it is so much accepted that for the male of the household, the newspaper and coffee should be ready in the morning. This is a very common example where you understand why women are, still not really confident to lead. They are still not confident to take decisions because they themselves have accepted a role which is secondary, which is like more to follow than to lead. So there are very good speakers whom we are very anxious, all of us are anxious to hear today. But in my view, I would only like to say that it is the women who have to kind of acquire the power. It is not, nobody should wait for power to be given to them. There is, power is sometimes a very negative sounding word. In fact, it may even hassle the opposite sex when you say that, no, I need power. There could be a lot of misunderstanding when somebody says, I need power. So power itself has a negative connotation here. So I would say that it is for the women to come into being, come into their own, take their decisions, and stand by them, instead of cowering down, whether it is the parents, whether it is the husband, whether it is even the children. The women easily cow down. They don't want to kind of stick by the decision. Then, you get this bad, kind of people say that, no, she's a very arrogant woman. She won't listen to anyone. She will take her own decisions and she will stick by it. All these things are seen as a very wrong thing to happen to a woman. But I think that high time women shed these inhibitions. You don't have to really worry so much about what people may think of you. Whether you have the right to do that. These kind of inhibitions the women should shed and take, and once they start taking decisions, starting from, a small decision like maybe spend a couple of evenings in a household, if there is a woman, a wife, she should not feel so guilty about spending a couple of evenings with her friends, going out, telling her husband and in-laws, okay, today I am going to film with my group of friends. There should not be a hesitation to do that. Right from that decision to making a choice of a career. Even today, I'm surprised that many women who are getting married say, no, I have to stop working because my in-laws don't want me to work. They want me to be at home. Even today, so shocking it is happening. So this is where the women have to kind of take power, not wait for it to be given. It is not about giving, it's about taking. So I wish that all the women here make a good start. It's better to start early, especially if some of you here have children, whether it's men or women. I'm addressing you both. If you have women in the home, please do not discriminate. You must treat your sons and daughters equally, and then there is no need then to have such meets to discuss women empowerment. Thank you very much. பெண்களுக்கான சக்தி அது இயற்கையானது, தனித்துவமானது. சிறப்புரை நல்கிய டாக்டர் அல்லிராணி ஐஏஎஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நம்மிடையே இருக்கிறார் EBG அறக்கட்டளையின் நிறுவனர், இம்மாநாட்டின் காரணகர்த்தா டாக்டர் பாலகுருசாமி ஐயா அவர்கள் நம்மிடையே ஒரு சிறப்புரை நிகழ்த்துவார். Take this side. You all take that side. எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இந்த ப்ரோக்ராமில் நான் பேசுகிற ஐட்டமே இல்லை. ஆக்சுவலாக
because of the request from Sivakumar and others, I am standing before you. Distinguished guests and the dais, invitees, my dear students, ladies and gentlemen. See, this event is started basically because my friends, some of them, Professor Ramasamy, Sundararajan, all of them wanted to have a birthday celebration. This is a birthday month of me actually. 16th October. They wanted to have a birthday celebration. I told no need to have a celebration of birthday, but you have some event which will be useful for the public and society. See, that's how this started. And then we named it as a Socio-Economic Innovation Summit. Because today India needs innovation actually. All of you know we have 77 years of independence. Still we are struggling to become a developed country. Our Honorable President says 2047 we will become a developed country. It's only a dream, please remember, it's only a dream. Like Abdul Kalam had a dream of 2020. Our PM has a dream of 2047, 27 years later. But I don't know, the dream will become fulfilled only when all of us work. It's an excellent dream. He has given a direction for us. All of us have to work together to make it happen. For which innovation is most important. You know, the socio-economic development. Not only economic development, also social development. Both of them have to happen. That can happen only through innovations, creative ideas, creative minds and innovations, so that you can produce new products, new services, export more than what we import. Unless we do that, we can never become a developed country there. We try to export more than what we import, for which we need innovations. I always tell, no country can progress socially, economically if the people of the country lack innovation. Please remember that. If you compare all nations like Taiwan, Korea, Japan, all that, you can understand why they are away us because of the innovation, creativity and innovation. I think we lack that attitude. By and large, Indian people lack creativity and innovation. I think we have to do that. So that is the idea behind this summit, where we start somewhere, make everybody think creatively, innovatively, do something new, so that we can produce some new ideas, new products, new services to make India a developed country, if not today, maybe after 20 years now. That's what the idea of this socio-innovation. Socio-innovation means social impact, you know. Any innovation could have an impact on the society and the people. So we start this year's theme as empowering women and enriching the society there. As all of them told, we have 50% of the population belong to them. Unless they are creative, they are innovative, they contribute equally, we can never become developed country there. So the participation of women is equally important to make India a developed country there. So that is why we have this theme this year now. Make them participate socially, economically, so that we can jointly work together. Men and women work together jointly towards progress, and we make India a developed country 2047. So that's the idea behind this summit. And I would like to thank every one of you here for having accepted our request, invitation there, having come here there. I think the journey starts today and it will go till 2047 to make India a developed country there. So I thank you everybody, and I hope all of you join with us to further. It's not the only beginning, not the end actually. So that we will do. And every year there is a summit will be there. Next year theme will be different. We will announce at the end of the day. So every year theme which is towards the innovation and development to make India a developed country there. It's only because of that only we are answered. Thank you very much. Wish you all the best. I would like to thank all the speakers here for having accepted, having given a wonderful speech. And I hope we will continue together the journey towards development. Thank you very much. Wish you all the best. ஐயா அவர்களின் அகவை மாதம் இது, புதுமைக்கான தேடல் இது, புதியன படைப்போம் அரிதன இருப்போம் என்று ஐயா அவர்களின் சிறப்புரை அற்புதமாக இருந்தது. அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நம்முடைய இணையும் விருந்தினர், பெண்களுக்கான தன்னம்பிக்கை இவர், தனித்திறமிக்க வழக்கறிஞர், தன் வாதத்திறமையாலும் பட்டிமன்ற பேச்சாலும் உலகிற்கு பரிச்சயமானவர், சிறந்த எழுத்தாளர், கல் மண்டபம் நாவலின் ஆசிரியர், இலக்கிய சிந்தனை விருதிற்கு சொந்தக்காரர், வழக்கறிஞர், எழுத்தாளர் என்பதை கடந்து எஸ் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளையின் நிறுவனர்,
என்பது இவரின் மற்றொரு அடையாளம். வழக்கறிஞர் திருமதி கே. சுமதி அவர்களை நம்முடைய உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். ப்ரொஃபஸர் பாலகுருசாமி அவர்கள் உள்ளிட்ட சான்றோர் நிறைந்த மேடையிலே வீற்றிருக்கக்கூடியவர்களுக்கும் சபைக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த நிகழ்ச்சி தொடங்குனதுலேருந்து இப்ப வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன். there is a grim silence அப்படின்னுவாங்க பார்த்தீங்களா, ஆடிட்டோரியத்தில் அந்த மாதிரி ஒரு grim silence இருக்கு. பெருவாரியா இங்க இருக்கவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன். am I right? Okay. Faculty and I think many of them are students also, sir. Students. Okay. நீங்க எவ்வளவு பேர் இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இந்தியன் நேவியை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி வரும். இட்ஸ் a wonderful டாக்குமெண்ட்ரி. இது வரைக்கும் நீங்க பார்க்கலனாக்க தயவுசெய்து அந்த டாக்குமெண்ட்ரியை போய் பாருங்க. அதுல ஒரு போர்ஷன் வரும். நேவியில சேர்ந்த உடனே ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த ட்ரெயினர் வந்து என்ன பண்ணுவார், அந்த கமாண்டன்ட் அந்த நேவியில சேர்ந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து they will assemble. உங்களுக்கு எதனா கிரீவன்ஸ் இருந்தாக்க சொல்லலாம் அப்படிம்பாரு. நாளைக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன கிரீவன்ஸ் இருந்தாக்க யூ கேன் லெட் தி கமாண்டர் திங் நோ அபவுட் இட் அப்படின்வாரு. அடுத்த நாள் ஒருத்தர் வந்துட்டு ஒரு புதுசா சேர்ந்திருக்க ரெக்ரூட் இல்லையா, அவர் சொல்லுவாரு டீ சரியால, அப்புறம் ஸ்பேஸ் சரியால, அது சரியால, இது சரியால அப்படின்னு ஒரு கிரீவன்ஸ் சொல்லுவோம். அப்படியா அப்படின்ட்டு அப்புறம் ஒரு சீனியரை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவார். ஓ அப்படியான்னு சொல்லிட்டு கிரவுண்டை சுத்தி 10 ரவுண்ட் ஓடு அப்படிம்பாரு. ஓடிட்டு வந்த உடனே கேட்பாரு, ஓடிட்டு வந்தியே ஹவுஸ் த ஜோஷ் அப்படிம்பாரு. நீ ஹவுஸ் த ஜோஷ்னு அவங்க கேட்டாக்க ஹை சார்ன்னு மட்டும்தான் சொல்லலாம். வேற ஏதாவது சொன்னீங்கன்னாக்க இன்னும் ப்ராப்ளம் ஆகும். ஹவுஸ் த ஜோஷ் அப்படிம்பாரு. ஹை சார் அப்படிம்பாரு. இட்ஸ் ஹை, சோ ப்ளீஸ் கோ another 10 rounds அப்படிம்பாரு. திருப்பி வந்தோடனே ஹவுஸ் த ஜோஷ் அப்படிம்பாரு. ஹை சார் அப்படிம்பாரு. ஓகே another 5 rounds ன்னுவாரு. The lesson to take back is கம்ப்ளைண்ட் பண்ணாத, நீங்க வந்திருக்க இவ்வளவு பிரச்சனைகள் உங்களை சுத்தி இருக்கு, இதுக்குள்ள நீ யாரா இருக்க போற, அத நீ வந்து ஐடென்டிஃபை பண்ணி இன்வென்ட் பண்ணி நீ அதுவா மாறணும் அப்படின்றதுதான் அந்த ஃப்ரெஷ் ரெக்ரூட்டுக்கான டேக் ஹோம் லெசன். ஐ திங்க் இததான் ஒரு வரியில வந்து மேடம் இங்க சொன்னாங்க. பவர் என்பது யாரும் நமக்கு கொடுப்பது கிடையாது, அது நாமளே நமக்கு எடுத்துக்கிறது தானே தவிர யாரும் கொடுத்து விமனுக்கு வர்றதுக்கு பேர் பவர் கிடையாது. Since the audience are very very grim still, how is the Josh? பத்தாது. How is the Josh? பத்தாது. How is the Josh? ஆடியன்ஸ் நீங்க ஹை சொல்லாட்டி நான் வந்து கண்டினியூ பண்ண மாட்டேன். How is the Josh? Yes. See, எப்பவுமே மேடையில ஒருத்தர் பேசுறதுன்றது, மேடையில யாரோ ஒருத்தருக்கு ஒரு 30 நிமிஷம் கொடுத்துருக்காங்க இல்ல 15 நிமிஷம் கொடுத்துருக்காங்க, அவங்க பேசிட்டு போறது இல்ல, நாம என்ன இன்டராக்ட் பண்றோம் அப்படின்றது தான். The women empowerment அப்படின்றது எனக்கு இன்னைக்கு கொடுத்த டாபிக். இந்த டாபிக் பல தடவை நீங்க கேட்டிருப்பீங்க, பல பேர் பேசி கேட்டிருப்பீங்க, நான் பேசியும் கூட நீங்க கேட்டிருக்கலாம். பட் என்ன இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, இண்டிபெண்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து இவ்வளவு ஆண்டுகள் நம்ம பயணப்பட்டுட்டோம், இன்னமும் நாம எம்பவர்மெண்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னும் எங்க நாம இருக்கோம், ஏன் நாம இங்கதான் இருக்கோம், எது அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்? இப்போ ஒரு உடம்பு சரியில்லைனாக்க திரும்ப நம்மள வேரியஸ் டெஸ்ட்டுக்கு போட்டு பார்த்து டயக்னோஸ் பண்ணி, ஓ இந்த ரிப்போர்ட்ல கண்டுபிடிச்சோம் இதுதான் வைரஸ் கண்டுபிடிப்பாங்கல்ல. சோ வாட் இஸ் தட் வைரஸ்? எந்த வைரஸ் பெண்ணினுடைய முன்னேற்றத்தை இல்ல பெண்ணினுடைய வளர்ச்சியை இல்ல பெண்ணினுடைய அந்த ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்துற அந்த வைரஸ் எது? ரொம்ப எளிமையான டேர்ம்ல கேட்கணும்னா who is the black sheep or what is the black sheep? இந்த பாயிண்ட நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாக்க நம்மளால இந்த மொத்த இஷ்யூவையும் அப்படி கடந்துட முடியும். So what is the black sheep or who is the black sheep? சார் வந்து முதல்ல பேசும்போது ப்ரொஃபசர் சொன்னாரு, மனதில் ஒரு வேண்டும்னு பாரதியாரோட பாட்டை எடுத்து பாரதியார் அதிகமாக ரிலை பண்ணாரு. பெண் விடுதலை வேண்டும்னாரு.
அதுக்கு 2 வரிக்கு முன்னாடி அவர் சொன்னதுதான் சார் இன்னும் முக்கியம். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். அது 2 இல்லாம பெண் விடுதலை வேண்டும் வந்தா விளங்காது. அப்ப இந்த கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். இப்ப கண்ணு திறந்தாச்சு, காலேஜுக்கு இவ்வளவு பெண்கள் படிக்க வராங்க, நிறைய பட்டம் வாங்குறாங்க, பெரிய வேலைக்கும் போறாங்க, இல்ல பெரிய வேலைக்கு போற இடத்துக்கு தங்களை தகுதிப்படுத்திக்கிறாங்க. அப்ப எங்க மிஸ் ஆச்சு? இது இவ்வளவு நடந்திருக்குல்ல. சரி, 100% பெண்கள் முன்னேறணும்னா 40% தான் இல்ல 30% தான் பெண்கள் படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். படிச்ச அந்த 30% இன்டாக்டா இருக்கணும்ல, மீதி 70 நம்ம ரெடி பண்ணலாம்னா, இல்ல படிச்ச 30லயே நமக்கு 10 தான் கரெக்டா மேல வந்திருக்கு, மீதி 20% வெளியில வரல. அப்ப எங்க இது மிஸ் ஆகுது? இந்த 20 எங்க ஃபெயில் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்காம மீதி 70 நம்ம ரெடி பண்றதுன்றது மெக்கானிக்கல் growth தான் இருக்குமே தவிர ஆக்சுவல் டெவலப்மெண்டா இருக்காது. அப்ப இந்த மெக்கானிக்கல் growth விட்டுட்டு நம்ம ஆனஸ்டா ஒரு growthக்கு நம்மள எடுத்துன்னு போனோம்னா எது நமக்கு முக்கியமா இருக்கு? So who is the black sheep or what is the black sheep? சார், நீங்க திரும்ப 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 ஒரு வாழ்க்கையை முடிவு பண்ணீங்கன்னாக்கா, ஒரு ஆணினுடைய வாழ்க்கையை எதை வச்சு முடிவு பண்றீங்க, ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை எதை வச்சு முடிவு பண்றீங்க? மிஸ்டர் தியாகராஜனோ இல்ல இங்க இருக்கக்கூடிய டயஸ்ல ஆன் ஆர் ஆஃப் த டயஸ் இருக்கவங்கள யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெண் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க, அப்படி வச்சுக்கோ. ஒரு ஃப்ரெண்ட ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்றாங்க. அப்புறம் என்னப்பா என்ன பண்றாங்க உங்க பசங்க? ஒரு பொண்ணு ஒரு பையன் இல்ல உனக்கு? ஆமா அம்மா. யார் பெரியவங்க? பையன். எவ்வளவு வயசு ஆகுது? 27. பொண்ணு 24 வயசு. சார், கல்யாணம் பண்ணலையா இன்னும்? 27 வயசுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணலையான்னு கேட்கறதுல, ஆனா 24 வயசு பையனுக்கு கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலையான்னு கேட்கிறாங்க. அப்ப இங்க ஒரு ஆணினுடைய வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் பையன் எங்க ஒர்க் பண்றான், பிசினஸா, படிச்சிருக்கானா, இதுதான் ஒரு ஆணை டிசைட் பண்றதுக்கான அவனோட சக்சஸ். பெண்ணோட சக்சஸ் எதுனாக்கா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உனக்கு குழந்தை இருக்கா, நீ ஒரு ஃபேமிலியில இருக்கியா இல்லையா, இதுதான் கேள்வி. இங்க இந்திரா காந்தியினுடைய பேரை மேடம் சொன்னாங்க. இந்திரா காந்தியாவே இருந்தாலும் அவங்கள அசஸ் பண்ணது எப்படி இந்த சமூகம் எனக்கும் உங்களுக்கும் தெரியும். இந்த ஊர்ல யாரும் மொரார்ஜி தேசாயோ வாஜ்பாய் அவர்களையோ ஃபேமிலி மேனா சார் நீங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஆனா இப் இட் கம்ஸ் டு தி ஹையஸ்ட் பவர்ல இருக்கக்கூடிய விமனா இருந்தாலும் உங்க ஃபேமிலியில என்ன நீன்னு கேட்பாங்க. அப்ப எது மிஸ்chief மாங்கராக இங்க இருக்கு அப்படின்னாக்க, who is the black sheep அப்படின்னா, இங்க மேரேஜ்ன்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனை வச்சுக்கிட்டு இதுல பெண்கள் மட்டும் தான் அடிமைப்பட்டவர்கள், ஆண்கள் கல்யாணமானாலும் விடுதலை ஆனவர்கள் தான் அப்படின்னு நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் செட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, that is the black sheep. மேடம் சொன்னாங்க கல்யாணம் ஆனப்புறம் நிறைய பெண்கள் வேலைக்கு போறது இல்லை. அப்படி போகாட்டி கூட நிம்மதி மேடம். அட்லீஸ்ட் வீட்டுல சும்மா ஜாலியா இருந்தோம், ஏதோ வீட்டு வேலை பண்ணோம், ஹாப்பியா இருக்கலாம். கரியர் போயிடுச்சேன்ற ஒரு வருத்தம் இருக்கும், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுத்தோன்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் கெரியர்ல போய் ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய விமன் அவங்க அவங்க கிட்ட சொல்ற ஒரு கதை இருக்கு பாத்தீங்களா? இங்க இருக்க எல்லா விமனும், இங்க இருக்க எல்லா மென்னும் கேட்டுக்க வேண்டியது என்னன்னா, எங்களுக்கு அகேன்ஸ்டா பேசுறீங்களா நினைக்காதீங்க. உங்ககிட்ட ஏன் பேசுறோம்னா, உங்க வீட்டுல உங்களுக்கு மகள் இருக்கா, உங்க வீட்டுல உங்களுக்கு தங்கச்சி இருக்கா, உங்க வீட்டுல ஒரு அக்கா இருக்கா, அவ இதே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலாம். அங்க நீங்க அண்ணனாகவும் அப்பாவாகவும் மாமாவாகவும் நீங்க சரியா இருப்பீங்க. கணவனா வரும்பொழுது மட்டும்தான் உங்க எல்லாருக்கும் ஆம்பளன்ற ஞாபகம் வந்துடும். Your gender comes to your mind only when you are reminded that I am a husband inside the house and my dictum shall be the final word here. அதனால அந்த போஸ்டிங்க தனியா வச்சுட்டு நீங்க மற்றவர்களாக நினைச்சு இதுக்கு அப்புறமான விஷயத்தை கேளு. ரொம்ப படிச்ச ஒரு லேடி வேலைக்கு கல்யாணம் ஆச்சு. 2 விதமான கல்யாணம் நம்ம இப்ப பேசணும். இங்க இந்தியாக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வாழ்றவங்க நம்ம இன்னொன்னு மறந்துடக்கூடாது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளிநாட்டுல போய் அங்க போய் செட்டில் ஆனோன்றதுக்கு வாழறவங்க, இங்க ஒரு கரியர் வச்சுக்கிட்டு கல்யாணம்னு வருகின்ற பொழுது வெளிநாட்டுல போய் செட்டிலா போறேன்றதுக்காக இங்க இருக்க கரியரை அப்படியே கட் பண்ணிட்டு, இன்னும் விசா கூட கன்ஃபார்ம் ஆகாம, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான விசா கன்ஃபார்ம் ஆகாம வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த விசாவை கொடுக்காமலேயே ஒரு குழந்தை பிறக்கும், 2 குழந்தை பிறக்கும், 8 வருஷம் ஆகும், கெரியர்ல இருந்து பெரிய பிரேக் ஆகும். அதுக்கப்புறம் அந்த கெரியருக்குள்ள போய் அந்த விசா அவங்களுக்கு கிடைச்சி அவங்க செட்டில் ஆகிறதுக்குள்ள their career would have gone to the shambles. இது ஒரு விதமான ஃபேமிலி.
இன்னொன்னு இந்தியாக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி இருக்கவங்க. இந்த இந்தியாக்குள்ள கல்யாணம் பண்ணி இருக்கவங்களா இருந்தாலும் வெளிநாட்டுல கல்யாணம் பண்ணி இருக்கவங்களா இருந்தாலும் பெண்கள் பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன? ரீசெண்டா ஒரு 1 இயர்க்குள்ள ஒரு ஷோ ஒன்னு வந்தது டெலிவிஷன்ல. அந்த ஷோ வந்து வெரி டிஸ்ஹார்டனிங் ஷோ. அந்த நாட் தி என்டையர் ஷோ, தட் பர்டிகுலர் டாபிக்ல பேசின பெண்கள் பேசின விஷயம் அவ்வளவு டிஸ்ஹார்டனிங்கா இருந்தது. என்ன அப்படின்னா, உங்க கல்யாணம் எப்படி நடக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்க கல்யாணத்துக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்கன்னு அந்த ஷோல டிபேட். அதுல ஒரு லேடி சொல்றாங்க, 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும் கல்யாணத்துக்கு. எனக்கு தெரியல எதுக்கு 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும்னு. கல்யாணம் பண்றது எப்படியா இருந்தாலும் அந்த ஒரு கேரக்டர் தான், அதுக்கு எதுக்குங்க 50 லட்சம் ரூபாய்? அது 5 லட்சம் ரூபாய் வர்த்தாலே நம்ம முதல்ல யோசிக்கணும். I really can't understand. 50 லட்சம் ரூபாய் என்பது இன்னைக்கு கல்யாணம் ஒரு 26, 27 வயசு குழந்தையா இருந்தா கூட, ஒரு கேர்ளா இருந்தாலும் 50 லட்சம் ரூபான்றது இன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு எவ்வளவு வயசு இருக்கணும்? ரொம்ப ஏர்லி மேரேஜ் இருந்தா கூட அவருக்கு ஒரு 53, 54 வயசு இருக்கணும். 25 ஆண்டுகளாக அவர் உழைத்து சேமித்து சேர்த்த மொத்த 50 லட்சம் ரூபாயும் யாராவது கொண்டு போய் ஒண்ணுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? I will not be a fool to invest my entire savings in one program. இதை ஏன் பேசுறேன்னா, எக்கனாமிக்ஸ்ல இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ்ல இருக்கவங்க இருக்காங்க. டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் த சேம் பாஸ்கெட் என்பார்கள். பேசிக் எக்கனாமிக்ஸ் இல்ல. நான் கல்யாணம்ன்ற ஒரு பாஸ்கெட்ல போய் என்னுடைய என்டையர் சேவிங்ஸ் எக்ஸ போடுவேனா? சத்தியமா போட மாட்டேன். ரெண்டாவது, அந்த கேர்ள் சொல்றாங்க எனக்கு இவ்வளவு சவரன் நகை வேணும்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விமன் புரிஞ்சு கொள்ள வேண்டியது, உங்களுடைய பெர்சனாலிட்டிக்காக, உங்களுடைய கல்விக்காகவும் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸுக்காகவும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு மரியாதை உங்களுடைய நகைக்குத்தான் கிடைக்கும் என்றால், அப்பேற்பட்ட மரியாதை வேண்டாம்னு அந்த இடத்துக்கு நம்ம போக கூடாது. 3, ஒரு கல்யாணத்துக்கு நம்ம போறோம், ஃப்ரெண்டுக்கு ஒரு கல்யாணம்னா உடனே நம்ம பைத்தியக்காரத்தனமா ஷாப்பிங்குக்கு போய் சாரி வாங்குறது, உடனே 4 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச, நீ என்ன கலர் கட்டிட்டு வர போற? Have you ever heard any man talking to another man, what is the costume you are going to wear for your friend's wedding, boss? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கல்யாணத்துக்கு டீசென்ட்டா நல்ல வெல் அயர்ன்டு க்ளோத்ஸ், ஈவன் இஃப் இட் இஸ் a காட்டன் சாரி கட்டிக்கிட்டு நம்ம கெயிட்டோட நம்ம போய் அங்க நின்னு நமக்கு மரியாதை கொடுக்கலன்னா, அந்த வரவேற்பு நமக்கு, அந்த இன்விடேஷன் இஸ் ஜஸ்ட் a formality. So don't need to honor that invitation. அந்த கல்யாணத்துல இருக்கக்கூடிய கூட்டத்துல நம்மளுடைய படிப்பிற்காகவும் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டுக்காகவும் மதிக்காம, நம்மளுடைய காஸ்டியூமுக்காகவும் நம்மளோட ஜுவல்லரிக்காகவும் தான் நம்மளை மதிப்பாங்கன்னா, அந்த ரெக்கக்னிஷன் இஸ் a farce. அப்ப அந்த நகைகள் எல்லாம் உங்களிடம் தொலைந்து விட்டால், நாளைக்கு அவங்க வீட்டுல இன்னொரு கல்யாணம் நடந்தா உங்களுக்கு இன்விடேஷனே வைக்க மாட்டாங்க. அப்ப வாட் இஸ் தட் ரிலேஷன்ஷிப்? அப்ப ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு இடத்துக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்தாங்கன்னாலோ, இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனோம்னால என்ன ட்ரெஸ் போட்டுக்க போறோம்ன்றத 2 நாள் யோசிக்கிறீங்களா பாத்தீங்களா? வாட் a waste of time. ரெண்டாவது, உங்களுக்கு கல்யாணமா 50 லட்சம் ரூபாய் அந்த ஆடிட்டோரியத்துல, அதுக்கப்புறம் இவ்வளவு சாப்பாடு கொடுக்கணும். சார், மல்டி கியூசைன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்ல வைக்கிறதுக்கு காரணம், அவன் வயிற்றுக்கு ஏத்த மாதிரி, அவனுடைய பழக்கத்துக்கு ஏத்த மாதிரி, அவனுடைய பிரியத்துக்கு ஏத்த மாதிரி, அந்தந்த டைமுக்கு ஏத்த மாதிரி சாப்பிடறதுக்காக ஒரு ஸ்ப்ரெட் தரான். ஒரு கல்யாணத்துல ஒரு இலையில கொஞ்சம் நூடுல்ஸ் வைக்கிறீங்க, கொஞ்சம் பிரியாணி வைக்கிறீங்க, கொஞ்சம் நார்த் இந்தியன் டிஷஸ் வைக்கிறீங்க, திடீர்னு சாம்பார் சாதம் வைக்கிறீங்க, அந்த பக்கம் பார்த்தா பூரி சென்னா வைக்கிறீங்க. யாராலையாவது இதை சாப்பிட முடியும்? உங்களுடைய இலைகளில் இத்தனை சோறு வைக்கின்ற ஒவ்வொரு நேரமும் நீங்கள் நினைக்க வேண்டும், நீங்கள் பசித்த ஏழைகளுக்கு செய்யும் துரோகம் அது. அது உங்க கல்யாணத்துல நடக்கணும் அப்படின்னு நீங்க 50 லட்சம் ரூபாய் செலவு பண்றேன்னு ஒரு பெண்ணு சொல்லுது. கிராண்டா மேரேஜ் வேணும், டெஸ்டினேஷன் வெட்டிங். வெட்டிங் கரெக்ட் டெஸ்டினேஷனுக்கு போதான் யோசி, வெட்டிங்க டெஸ்டினேஷன்ல வைக்கணும்னு யோசிக்காத. பைத்தியக்காரத்தனும் பாலியில கொண்டு போய் கல்யாணத்தை வைப்பேன், கடலுக்கு நடுவுல கொண்டு போய், கடலுக்கு நடுவுல உன் கல்யாண வாழ்க்கை மூழ்காம இருக்கணுமே தவிர உன் கல்யாணம் கடலுக்கு நடுவுல நடக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்ல. கடலுக்கு நடுவுல கல்யாணம் வைப்பேன். அப்புறம் ட்ரெஸ், கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு வேற இவங்க ஷெட்யூல் சொல்றாங்க, ஆல் ஆஃப் யூ ஷுட் கம் ட்ரெஸ்ட் இன் ரெட், தீம் ட்ரெஸ். இதெல்லாம் முட்டாள்தனத்தோட உச்சம் இல்ல? அண்ட் பணக்காரர்கள் ரொம்ப பாப்புலரா லைம் லைட்ல இருக்கவங்க வீட்டு கல்யாணத்தை எல்லாம் பார்த்துட்டு இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்னு ஒரு கேவலமான விஷயம் பண்றீங்களா? இப்போ
நீங்க என்ன பூமர்னு கூப்பிடுங்க, என்னன்னா கூப்பிடுங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஐ ஸ்டாண்ட் டு மை கிரவுண்ட். யூ ஐ கால் அ ஸ்பேட் அ ஸ்பேட். ப்ரீ வெட்டிங் ஷூட்னு ஒண்ணு போடுறீங்க, அதுல வந்து நடிகர்கள் நடிகைகளை விட அப்படி ஒரு போஸ்ட் கொடுத்து உங்க கல்யாணம் ரிசப்ஷன் ஸ்டேஜ்ல நடந்துட்டு இருக்கும், இங்க சைட்ல பார்த்தாக்க ஸ்லைட்ஸா போடுறாங்க. என்னன்னா பயங்கர ஹீரோ ஹீரோயின் அவங்க. அப்ப 3 நாள்ல படம் முடிஞ்ச மாதிரி முடிஞ்சிருமா உங்க வாழ்க்கை? படம் 3 நாள்ல தியேட்டர்ல தூக்கிடுறான். அப்போ உங்க லைஃப் அப்படிதானா சார்? நம்ம யாரை ஏப் பண்ண போறோம்ன்றதுல நமக்கு கிளாரிட்டி இருக்கணும். Our role models are not the heroes and heroines of the big screen. Our role models should be the heroes and heroines of life. வாழ்க்கையில உண்மையிலுமே யார் ஹீரோ ஹீரோயினா நமக்கு நிக்கிறாங்களோ அவங்க தான் நம்ம ஹீரோ ஹீரோயினா இருக்க முடியுமே தவிர ஸ்கிரீன்ல சினிமால வரவங்க நம்ம ஹீரோ ஹீரோயினா இருக்க முடியாது. அன்பார்ச்சுனேட்லி நம்ம அவங்கள மாடல் எடுத்துக்கிறோம். அப்ப 50 லட்சம் ரூபாய்க்கு கல்யாணம் பண்ணு, அந்த ஆடிட்டோரியத்துல கல்யாணம் பண்ணு, வெட்டிங் டெஸ்டினேஷன் கல்யாணம் பண்ணு, அதுக்கப்புறமா ப்ரீ வெட்டிங் ஷூட், போஸ்ட் வெட்டிங் ஷூட். சார் யாராவது உங்க கல்யாண ஆல்பத்தை எடுத்து 2வது தடவை பார்த்திருக்கீங்க? வீடியோ ஒரு தடவையாவது பார்த்திருக்கீங்க? ஐ ரியலி காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ரெக்கார்டுக்காக வேணும் சார் இது. அது ஒரு மினிமல் இதுவா இருந்தா போதும். ஒரு கல்யாணத்துல 2 குடும்பங்களுக்கு தெரிந்த முக்கியமான 100 பேரை கூப்பிடுறது இல்ல 200 பேருக்கு மேல கூப்பிடுறதுக்கு என்ன இருக்கு கிரௌடுன்னு எனக்கு புரியல. எல்லாம் ஏன் நம்ம போக்கஸ் பண்ண வேண்டி இருக்குன்னா காரணம் இருக்கு. ஒரே கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிருக்க, அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா பொறுத்துக்கோ 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 பொறுத்துக்கோ. இந்த 1000 பேர்கிட்ட சொன்னல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஆடிட்டோரியத்துல கூப்பிட்டு அந்த 1000 பேர் என்ன வந்து கேள்வி கேட்க போறான்ற கற்பனையில அந்த கல்யாண பந்தத்துக்குள் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஏற்படக்கூடிய அநீதியை பொறுத்து 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 25 வருஷம் கடைசி திரும்பி பார்க்கும் போது நாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்னா இருந்தல அவதானா நானுன்னா அந்த அவளுக்கும் இந்த இவளுக்கும் சம்பந்தமே இல்லை. பெருமை. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்களோட காம்படிஷன்ல இருக்கோம். ஆனா ஆண்களை பார்த்து நாம் கத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்குங்க. கல்யாணத்துக்கு பிறகு என்னைக்காவது ஏதாவது ஒரு ஆம்பளை தன்னோட ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுத்துருக்கானா? ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதை விட்டு கொடுத்துருக்காரா? இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடட்டுமா கொஞ்சம் ஒய்ஃப் கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காரா? இன்னைக்கு நான் லேட்டா வருவேன்னு சொல்லியிருக்காரா? ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா? ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு பேர் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணிருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்ல எவ்வளவு நீங்க பிராங்கா பேசியிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட? உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாக்கா அது எத்தனை பேர்கிட்ட மனசு விட்டு எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, வாட் டு ஐ டூ ஹியர் அப்படின்னு நீங்க ப்ரொஃபஷனலா கன்சல்ட் பண்ணலாம்னு நினைச்சிருக்கீங்க? ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாலே உங்களுக்கு மரியாதை போயிடும். அப்ப நீங்க என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸை டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்க எவ்வளவு நாள் வாழ்க்கையில? ஆனா மென்ன கேளுங்க, அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்றாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸோட எல்லா இடத்துக்கும் அவங்க போயிட்டு வராங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட மனசு விட்டு பேச முடியுது. ஆனா நம்ம கல்யாணம் ஆன உடனே விட்டுறோம். 2வது, இது டேக் அவே மெசேஜ் ஃபார் ஆல் த விமென். உங்க வீட்டுல உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க அண்ணன், தங்கச்சி, சொந்தக்காரங்க, மாமா, ஒருமை எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். நல்லவர்களா இருக்கட்டும், வீக்னஸோட இருக்கட்டும், ஃபால்ட்ஸோட இருக்கட்டும், வைசஸோட இருக்கட்டும், ப்ராப்ளம் இல்ல. ஆனா என்னவோ நம்ம வந்து முதல் நாள் வந்து சர்ச்சில் போய் பாதிரியார்ட்ட கன்ஃபெஷன் கொடுக்குற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டே நீங்க உங்க ஹஸ்பண்டை இன் பிரைவசி மீட் பண்ணும் போது என் தம்பி இப்படி தெரியுமா, அவன் 8 வயசுல தம் அடிச்சுட்டு எங்க அப்பாட்ட அடி வாங்கினான்றதுல இருந்து உங்க அப்பா வந்து ஒரு தடவை திருட்டுத்தனமா வந்து ஏதோ ஒரு காரியம் பண்ணதுல இருந்து எல்லாத்தையும் உங்க ஹஸ்பண்ட சொல்றீங்களே, பதிலுக்கு என் அக்கா இப்படி, எங்க அம்மா இப்படி, எங்க அப்பா இப்படின்னு யாராவது ஒரு ஆண் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றானா? செத்தாலும் சொல்ல மாட்டாரு. எங்க அம்மா மாதிரி சமைக்கவே முடியாதுன்றான் ஒவ்வொரு ஆம்பளையும். எனக்கு அது எப்படின்னே புரியல சார். ஒரு டைம் நீங்க யோசிச்சு பாருங்களேன், இட் இஸ் அ மைண்ட் செட். ஒரு டைனிங் டேபிள்ல ஒரு ஃபேமிலி உட்கார்ந்து இருக்காங்க, அப்பா அம்மா, தட் இஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், பையன் பொண்ணு. இப்ப என் பையன் சொல்றான், இந்த மாதிரி யாருமே குழம்பு வச்சு நான் பார்த்தது இல்லமான்றான். ஆனா என் ஹஸ்பண்ட் சொல்றாரு, எங்க அம்மா இன்னும் சூப்பரா வைப்பாங்கன்னு. அது எப்படிப்பா? என் பையனுக்கு அவங்க அம்மா வைக்கிற குழம்பு தான் சூப்பரா இருக்குது, அதே குழம்பு உங்க அம்மா வைக்கிற குழம்போட இன்னும் சூப்பரா இல்ல. என் பையனோட பையனை கேட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் வேற ஒண்ணு சொல்லுவான். அப்ப இங்க பிரச்சனை வச்ச குழம்புல இல்ல, யாரு குழம்ப வச்சாங்கன்றத வச்சு அவங்க குழம்ப ஜட்ஜ் பண்றாங்க.
சோ நீங்க உசிரையே உருக்கி கொடுத்தாலும் the man is not going to declare that your working pattern or your cooking or anything that you do inside my house is far superior to what my mother did என்ற ஒற்றை வார்த்தை உங்கள் கணவன் சொல்லுவான்னு நீங்க வாழ்க்கை முழுக்க அலைஞ்சீங்கன்னா அது நடக்க போறது இல்ல. நல்லாதான் பண்ணிருக்க, இருந்தாலும் the proviso clause ஒன்னு வச்சிருப்பாங்க, exception clause ஒன்னு வச்சிருப்பாங்க ரால் எல்லாம். அந்த exception clause குள்ளதான் உங்களை அடைக்க போறாங்க. ரெண்டாவது, பெண்களுடைய மிகப்பெரிய பலவீனம் என்ன தெரியுங்களா? நாம எல்லாத்துக்குமே இன்னொருத்தர்கிட்ட இருந்து, நம்ம குறிப்பா நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தோ, மதர் இன் லா கிட்ட இருந்தோ, ஃபாதர் இன் லா கிட்ட இருந்தோ, ஆர் ஃபார் தட் மேட்டர் சமூகத்துக்கிட்ட இருந்தோ ஒரு பெரிய சர்டிபிகேட் எதிர்பார்க்கிறோம். நம்ம செத்தா கூட நம்மளுடைய கல்லறையில இங்கே ஒரு அற்புதமான மருமகளும் ஒரு சூப்பரான மனைவியும் ஒரு அட்டகாசமான அம்மாவும் உறங்கி கொண்டிருக்கிறாங்க எழுத போறாங்க, ஜன்மத்துக்கு எழுத போறது இல்ல. அப்புறம் யாருக்கிட்ட இருந்து இந்த சர்டிபிகேட் எதிர்பார்த்து why are you moving towards that? At the end of the day, நான் ஒரு நல்ல ஒய்ஃபா இருந்திருக்கேன், நான் ஒரு நல்ல மதரா இருந்திருக்கேன், நான் ஒரு நல்ல டாட்டரா இருந்திருக்கேன், நான் ஒரு நல்ல சிஸ்டரா இருந்திருக்கேன். I have been a very good citizen to the society என்ற பர்சனல் சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்கு இருக்கும் என்றால் அதை வேற யார்கிட்ட இருந்து சர்டிபிகேட்டா எதிர்பார்க்காதீங்க. இன்னமும் துரத்திக்கிட்டு நீங்க என்னவே இதுக்கப்புறம் நீங்க பண்ற சேட்டையெல்லாம் சொல்றேன். நல்லா படிக்கிறீங்க, பெஸ்ட் ஆஃப் த டிகிரிஸ் வாங்குறீங்க, எல்லா கிளாஸ்லயும் மென்னோட விமன்னா பர்சன்டேஜ் மார்க்கும் ஜாஸ்தி, பாசிங் நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் பாசிங்கும் ஜாஸ்தி. ஆனா எங்க போய் தொலைஞ்சீங்க நீங்க எல்லாம் சொசைட்டில? ஏன் நீங்க பைனான்சியலா இண்டிபெண்டா இல்ல? ஏன் உங்க பேர்ல பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் இல்ல? ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், நமக்கு கொஞ்சம் நல்லா வந்திருக்கு பெனிஃபிட் நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் போய் உங்க ஹஸ்பண்ட் டிஸ்கஸ் பண்றீங்க, நத்திங் ராங். ஆனா அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குற போது அது என்னங்க, எப்பவுமே ஹஸ்பண்டோடையும் ஜாயிண்டா ஃபேமிலியில ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இல்லன்னா அவர் தப்பா நினைச்சிட்டு தான் போட்டோமே. நீங்க தப்பா நினைச்சுக்கீங்கன்னு என்னைக்காவது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்க பேர்லயும் சேர்த்து வாங்குறாரு? உங்க கூட வாழ்ந்துகிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அவங்க அம்மா பேரை தான் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிறாரு. என்னைக்காவது நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி உங்க அம்மா பேர் வச்சிருக்கீங்களா? உங்க அம்மா பேர் வச்சிருக்கீங்களா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு? அது என்ன பெண்களோட அம்மா பணம் தூக்கி போடுறது? இவ்வளவு ஏங்க ஒரு டெத், ஒரு ஆணினுடைய தந்தை தாய் இறந்து விட்டால் 1 வருஷம் துக்கம், ஒரு பெண்ணோட தந்தை தாய் இறந்து விட்டால் 10 நாள் துக்கம். தீபாவளி கொண்டாடுறாங்க அந்த வருஷமே. அப்ப எங்க அப்பா எங்க அம்மா உங்களுக்கு எப்படி இருக்கு? இனிமே ஸ்ட்ராங்கா சொல்லுவோம், எங்க அப்பா அம்மா இறந்தாலும் 1 வருஷம் இந்த வீட்டுல ஒரு விழாவும் நடக்காது. கல்யாணம் ஆகி வந்த உடனே என்ன நீ அம்மானே கூப்பிடுமா? எப்படி கூப்பிடுவேன் நான் உன்ன? நீ எனக்கு மாமியார் மட்டும்தான். யூ கேன் நெவர் ரீப்ளேஸ் மை மதர். இட்ஸ் a fact. இட்ஸ் a fact. எங்க அம்மா ஒரு தப்பு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அம்மா லூசு மாதிரி பேசாதமான்னு நான் சொல்ல முடியும் எங்க அம்மாவை. எங்க மதர் இல்ல ஒரு தப்பு பண்ணாமா லூசு மாதிரி பேசுறீங்கன்னு சொன்னா அவ்வளவுதான். பையன் வீட்டுல வர வரைக்கும் போய் உள்ள கைகை வரத்துக்காக காத்திருந்த மாதிரி தலையெல்லாம் விரிச்சு போட்டு படுத்திருப்பாங்க. பையன் வந்தவன எங்க அம்மா நீ ஒரு சாரி சொல்லிடு. ஒரு சாரி சொல்றதுனால ஏப்பா சாரி சொல்லணும்? உங்க அம்மா லூஸ் தனமா பேசுனாங்க லூசுன்னு சொன்னேன். உங்க அம்மா லூசுன்ற ஃபேக்ட் உங்க அம்மாவுக்கு புரிய வை. என்னையா சாரி சொல்ற? ப்ராப்ளம் வேண்டான்னு நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன் மேடம். காம்ப்ரமைஸ் பண்ணி கடைசியில என்ன மெஞ்சிச்சு உங்களுக்கு லைஃப்ல? சரி அதை விடுங்க, சேலரி உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது. அந்த சேலரி கிரெடிட் ஆகுது பரவாயில்ல, உங்க சேலரி உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றீங்கல்ல, அதை உடனே எதுக்கு உங்க ஹஸ்பண்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும்? இந்த மாதிரி யார் பண்றாங்க மேடம்னா, எங்க ஆபீஸ்ல ஒரு 5 நாள் உட்காருங்க, நான் கதையா காட்டுறேன் உங்களுக்கு. சரி அதெல்லாம் கூட விடுங்க, சம்பளம் கூட விடுங்க, அதெல்லாம் பெரிய விஷயம். அல்ப மேட்டர் சொல்றேன். இந்த கல்யாணம் ஆகி போனவனே முதல் நாளே எல்லாத்தையும் உளறிடுவோங்க, உங்க அப்பா யாரு உங்க அம்மா யாரு எல்லாமே போலீஸ் கிட்ட சொல்ற மாதிரி என்கொயரியில. அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் வேலை பண்ணுவீங்க பாருங்க. உங்க அப்பா நெஞ்ச உடங்கி உங்களுக்கு ஒரு 50 சவரனோ ஒரு 40 சவரனோ நகை கொடுத்துப்பார். அதை எடுத்து போய் உங்க மாமியார் கிட்ட கொடுத்து ஜாயிண்ட் லாக்கர் அதுல கொண்டு போய் வைப்பீங்க. அதோட சூப்பர், நீங்க 1ஆம் கிளாஸ்ல வாங்கின சர்டிபிகேட்ல இருந்து நீங்க டிகிரி ஃபைனல் டிகிரி வாங்கியிருக்கீங்களே, எல்லா சர்டிபிகேட்டையும் ஒரிஜினல்ஸ் பாஸ்போர்ட் எல்லாத்தையும் ஹஸ்பண்ட கொடுத்துருவீங்க. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு பிரச்சனைன்னு வீட்டை விட்டு வரணும்னா லாக்கரை உங்களால திறக்க முடியாது, உங்க நகைகளை நீங்க எடுக்க முடியாது. நீங்க ஏதோ உயிருக்கு பயந்து வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்கவங்க யாருமே அப்படிலாம் நடக்காது மேடம் நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது நடக்கலாம். ஐ எம் நாட் விஷிங் யூ ஆல் இல்.
உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது நடக்கலாம். வந்துட்டாக்க இன்னைக்கு ஒரு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ல என்ன நடக்குது? என் ஃபைனான்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் ஃபேமிலிக்கு செலவு பண்ணியிருப்பேன். men are very smart. இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ்ல இருந்தவங்க முன்னாடி நான் putting a big problem that this society is facing. men are very smart. கல்யாணம் ஆன அடுத்த மாசம் நம்ம ஒரு வாடகை வீட்டில தான் இருக்கோம், நமக்குன்னு ஒரு வீடு தேவை. சோ நான் வந்து எங்க ஆபீஸ்ல எனக்கு 1,20,000 rupees salary, I am entitled to a 75 lakhs loan. சோ நான் ஒரு இஎம்ஐ போட்டு நான் ஒரு லோன் ஹோம் லோன் போட்டு நான் ஒரு வீடு வாங்குறேன். அதுக்கு எவ்வளவுங்க கட்டணும்? 1,20,000ல ஒரு 65,000 கட்டினா போதும் வருஷத்துக்கு, மாசத்துக்கு. ஒய்ஃப் பயங்கர குஷி ஆயிடுவா, நம்ம வந்த உடனே சொந்த வீடு வாங்குற வாங்கிடுவாரு. 65,000 ஸ்ட்ரெயிட்டா போயிடுமா? பாக்கி இருக்கிறது எவ்வளவு? 120ல 55,000. ஆல் ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸ் போக அவர் கையில வரது 35,000 ரூபாய் இருக்கும். எங்க அம்மா அப்பாவுக்கு மாசம் மாசம் நான் 15,000 ரூபாய் கொடுக்குறேன். நானும் நீங்களும் சொல்ல மாட்டோம், சொல்லவும் கூடாது. அப்பா அம்மாவுக்கு ரூபாய் கொடுத்தா பாக்கி என்ன இருக்கும்? 20,000 ரூபாய் இருக்கும். 20,000 ரூபாய் என்ன சொல்லாரு? என்னோட பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் இருக்கு. சரி பரவாயில்ல, என் ஃபேமிலி கான்ட்ரிபியூஷன் 10,000. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்போ நியாயம் தானே? ஒரு மனுஷன் இந்த குடும்பத்துக்காக மாசம் மாசம் 65,000 ரூபாய் பேங்க்ல லோன் கட்டுறான். அவன் 10,000 ரூபாய்க்கு மேல என்ன தருவான்? நாம என்ன பண்ணுவோம்? 80,000 ரூபாய் சம்பாதிப்போம், 85,000 ரூபாய் சம்பாதிப்போம். லூசுத்தனமா ஃபேமிலிக்கு வேண்டிய 65,000 ரூபாய் செலவு பண்ணுவோம். 20,000 ரூபாய் கையில இருக்கும்ல, அந்த 20,000 ரூபாயில என்ன பண்ணுவோம்? எங்கேயாவது வெளியில போகும்போது, ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போகும்போது இல்லங்க நான் பே பண்றேன். முன்ன மாதிரிலாம் கிடையாது. ஹோட்டலுக்கு முன்னெல்லாம் மென் போனாங்கன்னா அவங்க பணம் கட்டலன்னா பில்லுக்கு அதை பெரிய மான பிரச்சனையா நினைப்பாங்க ஜென்ஸ். இப்பெல்லாம் ஹாப்பியா இருக்காங்க, கிடைச்சாடா ஒத்தி. நீங்க அந்த பில்லையும் கட்டுறீங்க. உங்களுடைய சேவிங்ஸ் என்னவா இருக்கும்? ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய். இந்த 10,000 ரூபாய் நம்ம அம்மா அப்பாட்ட கொடுக்கலாமான்றத நீங்களா முடிவு பண்ண மாட்டீங்க. அம்மாவுக்கு ஒரு 10 ரூபாய் அனுப்பி வைக்கட்டா? அவங்க 15,000 ரூபாய் உங்க அப்பா அம்மாவுக்கு அனுப்பி வச்ச போது உங்களை கேட்டாங்களா? ஆனா உங்க அப்பா அம்மாவுக்கும் உன் தம்பிக்கும் உன் தங்கச்சிக்கும் நீங்க காசு கொடுக்கணும் போது போய் ஒரு இடத்துல சாங்ஷன் ஆர்டர் வாங்கிட்டு வரீங்க பாத்தீங்களா? இது நீங்க படிச்ச இடம், சறுக்கிற இடம். சரி அதெல்லாம் விடுங்க. இந்த இஷ்யூவை ஏன் சொல்றீங்க எங்கிட்டன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு இந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரும்போது அவர் சொல்றது என்ன தெரியுங்களா? சார் என்னோட சேலரி எல்லாம் நான் இஎம்ஐயா கட்டிட்டு இருக்கேன் சார். அவ சேலரி என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது. She's earning 85,000 rupees. அப்ப என்ன அர்த்தம்? ஏன் இன்கம்ல 50% நான் தெளிவா ஒரு அசெட்ல சேவ் பண்ணி வைப்பேன். ஓ இன்கம்ல 80% உன்னை செலவழிக்க வைப்பேன். செலவெல்லாம் உன்னது, சேவிங்ஸ் எல்லாம் என்னது? பிரிவு வந்தால் செலவா முடிஞ்சு போச்சு. என் சேவிங் எட்ட நிக்கும். அப்ப நீங்க வர்ச்சுவலா என்ன பண்றீங்க? உங்க செலவுல ஒரு ஹஸ்பண்ட 10 வருஷம் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. இட்ஸ் ரூட், இட்ஸ் க்ரூட், பட் தட்ஸ் a fact of life. Please don't laugh at it. சர்டிபிகேட்ஸ் கொண்டு போய் கொடுக்குறீங்க, அது நீங்க படிச்சு வாங்கின சர்டிபிகேட். என் பேர், நீங்க ஈரோடுக்கு போறீங்களா, நீங்க வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு போறீங்களா, எந்த ஊரா இருந்தாலும் பேங்க்ல என் பேர்ல லாக்கர் இருக்கும். என் லாக்கர்ல நான் சர்டிபிகேட் வைப்பேன், என் லாக்கர்ல நகை வைப்பேன். அது என்னதானது உன்னதானது இல்லைன்னு சொல்ல திராணி இல்லாவிட்டால் உலகத்தின் ஆகச்சிறந்த கல்வியை நீங்கள் அடைந்தாலும் நீங்கள் விடுதலையை ஒருபோதும் அடைய போவது இல்லை. சரிங்க, அப்படி கொடுத்தாதான் என்னங்க பிரச்சனை? ஏன் இவ்வளவு இஷ்யூ பண்றீங்க? அதுக்குன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்து, இஃப் யூ கம் பேக் சீக்கிங் அசைலம் டு யுவர் பேரண்ட்ஸ் ஹவுஸ், ஒரு லிட்டிகேஷனே ஆகுது, ஒரு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட். அப்ப ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவான்? என்கிட்ட எந்த நகையுமே கிடையாது சார், எதுவுமே கிடையாது. அவ சும்மா போய் சொல்றா. சர்டிபிகேட் செத்தாலும் கிடையாதுமா. இல்லங்க லாக்கர்ல இருக்குன்னாக்க நீங்க கடைசியா போய் லாக்கர் ஆபரேட் பண்ணது நீங்களா தான் இருப்பீங்க. ரொம்ப ஸ்மார்ட் மென்னு. ஜாயிண்ட் லாக்கரா இருந்தாலும் நீங்க தான் இருப்பீங்க லாக்கர் ஆபரேட் பண்ணது. கடைசியா அவங்க தான் சார் லாக்கர் ஆபரேட் பண்ணாங்க. போகும்போது அவங்க எடுத்து போயிட்டாங்கம்மா. ஆனா லாக்கர் ஆபரேட் பண்ணி என்ன பண்ணிருப்பீங்க? அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நகை போட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து பைத்தியக்காரத்தனமா அதுல வச்சிருப்பீங்க. ஆனா ஆன் ரெக்கார்ட் யூ ஆர் த பர்சன் ஹூ ஆபரேட்டட் த லாக்கர். சோ அவரை பிக்ஸ் பண்ணவே முடியாது லீகலா. அப்போ கடைசியா என்ன ஆகும்? ஓகே உனக்கு என்ன போனோம் தானே, விட்டுற, நான் 10 பைசா உனக்கு தரமாட்டேன். அப்ப நான் வாழ்க்கை முழுக்க சம்பாரிச்சு கிட்டத்தட்ட வந்து நான் உனக்கு 40 சில்லறை லட்சம் ரூபாய் வந்து இந்த ஃபேமிலிக்கு செலவு பண்ணிருக்கேன். அதுக்கு என்ன சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. நீ அங்க இருந்தல்ல அதுக்கான வாடகை, நீ சாப்பிட்டல அதுக்கான காசு. அப்ப உங்க வீட்டுல மத்த எல்லாரும் சாப்பிட்டாங்களா? அது உங்க வீட்டுல மத்த எல்லாரும் இருந்தாங்களா? அதுக்கான வாடகை? There is no answer to it.
ஃபைனலா என்ன தெரியுங்களா? அப்ப என் நகை கோர்ட்ல ஒத்துக்க மாட்டேன், நகை என்கிட்ட இருக்குன்னு. கோர்ட்ல ஒத்துக்க மாட்டேன், சர்டிபிகேட் என்கிட்ட இருக்கு, என்ன பண்ணாலும் நான் கொடுக்க மாட்டேன். உனக்கு காம்ப்ரமைஸ் வேணும்னு சொன்னேன்னு வச்சுக்கோயே, உன் நகையும் சர்டிபிகேட்டையும் ஆஃப் த ரெக்கார்டு உங்ககிட்ட தர, ஆனா டிவோர்ஸ் பெட்டிஷன்ல கையெழுத்து போடுன்றோம். அப்ப எங்க அப்பா ஜென்மாந்தரத்துக்கு கஷ்டப்பட்டு சேவ் பண்ண அந்த ஒரு 50,000 நகையவும், நான் 25 வருஷம் ராத்திரி பகலா கண்முழிச்சு படிச்ச சர்டிபிகேட்டையும் திரும்பி வாங்கறதுக்கு நான் எதுவுமே வேணான்னு ஒரு பேப்பர்ல ஃப்ரீயா கையெழுத்து போட்டு நான் திருப்பி வரணும் பாருங்க. இந்த இன்ஈக்குவல் கேமுக்கு பேர் தான் மேரேஜ். நீங்க யாராவது உங்க ஹஸ்பண்டோட பாஸ்போர்ட் சர்டிபிகேட்ஸ்ல உங்க கஸ்டடியில வச்சிருக்கீங்களா? ஒரே ஒருத்தர் சொல்லுங்க. இனி மேடையில் இந்த வார்த்தையை பேசுறதை நிப்பாட்டிக்கிறேன். அப்ப வாட் இஸ் எம்பவர்மெண்ட்? Empowerment is not achieving education. Empowerment is not achieving positions and not achieving great salaries by your employment. Empowerment is saying, I have the freedom to manage my own affairs. You cannot get into it in the name of marriage ன்னு சொல்ற இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் empowerment. நானும் வந்து மேடம் ஜெயலலிதா மாதிரி செய்வீர்களா அப்படின்னு கேட்கணும் உங்களை இப்போ. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் கேட்டுக்குவீங்க. எங்க அம்மா கொடுத்துட சொன்னாங்க மேடம். நம்ம வீட்டுல ஒரு அம்மா இருக்கும், கொடுத்துருடி, நாளைக்கு மாப்பிள்ள கோச்சிக்க போறார், கோச்சிட்டு போய் தொலைறான். ஏன் சர்டிபிகேட் அவன் கஸ்டடியில் இல்லைன்னா என் கூட அவன் வாழ மாட்டான்னா அவன் எவ்வளவு டிஸ்ஆனஸ்ட் ஃபெலோ. என் நகைகள் அவங்க அம்மா கஸ்டடியில் இல்லாட்டி என் கூட அவன் வாழ மாட்டான்னா அவன் எவ்வளவு டிஸ்ஆனஸ்ட் ஃபெலோ. They won't trust me for my own certificates and jewels to be in my custody, but I have to trust them giving it to their custody. What is this inequality? இத நாம என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கோமா? அண்ட் ஒரு கல்யாணத்தை காப்பாத்துறதுக்காக நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா அட்டைன் பண்ண ஒவ்வொன்னுத்தையும் எப்படி அழுதுட்டு வரோம். ஃபைனல் திங் உங்களுக்கு சொல்லணும். குழந்தைகள் மேல பெண்களுக்கு இருக்க அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அற்புதமான ஒன்று. ஆனா வேர் விமன் ஃபீல், இன்னைக்கு நீங்க சராசரியா 90 ஆண்களை பாருங்க, நம்ம கிட்ட டஃப்பா இருக்காங்கல்ல, நம்மகிட்ட ஒரு 1/4 இன்ச்சு கூட விட்டு தர மாட்டேங்கிறாங்கல்ல, துரியோதன மாதிரி பேசுறாங்கல்ல, ஊசி முனைக்கு கூட இடம் தர மாட்டேன்னு பேசின துரியோதன மாதிரி இந்த சின்ன காம்ப்ரமைஸ் கூட பண்ண மாட்டேன்றாங்களே. ஆனா குழந்தைங்க கிட்ட எவ்வளவு நல்லா நடந்துக்கிறாங்க. எங்க மதர் வெரி ஸ்ட்ரிக்ட், எங்க மதர் கோவப்படுவாங்க, எங்க மதர் ஹோம்ஒர்க் பண்ணலன்னா திட்டுவாங்க, எங்க மதர் டிசிப்ளின்டா எழுந்துக்கலனா. ஆனா இது எதிலையுமே அப்பா இருக்க மாட்டாரு. இந்த எல்லா ரோலையும் அம்மாவை பிளே பண்ண விட்டுட்டு அப்பா ஸ்வீட் ஹார்ட்டா இருப்பாரு. 7:30 மணிக்கு எழுந்தாலும் அதனால பரவாயில்ல, குழந்தை தானே, அப்புறம் ஒர்க் மார்க் இது பண்ணலன்னா எல்லாத்துக்கும் பரவாயில்ல. மேடம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு இஷ்யூ என்ன நடக்குது கோர்ட்லன்னு உங்களுக்கு எல்லாம் நான் சொல்றேன். When it comes to custody, children feel sweet-ஆ இருக்க அப்பா பரவாயில்ல, ஸ்ட்ரிக்டா இருக்க அம்மா எனக்கு வேண்டாம். அப்ப அந்த குழந்தைய ஒரு 2 நாள் விசிட் பண்றதுக்காக நீங்க படுற பாடு இருக்க கோர்ட்ல, அது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அப்ப அதுக்காக நாங்களும் ஸ்ட்ரிக்டா இல்லாம இருக்கணுமா? இல்ல. இன்னைக்கு ஜெனரேஷன் கிட்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடியே நர்ஸ் கையில வந்து விழுறாங்களா, அப்பவே அவங்களுக்கு உலகத்துல எல்லாம் தெரியும். அந்த ஃபீலிங்கோட தான் பிறக்கிறாங்க பசங்க. They don't want anything to be told to them. நீங்க அவங்க கிட்ட போய் ஒன்னா சொல்லும் பொழுது you become the villain and the actual villain in the house becomes the hero. அப்ப இதெல்லாம் இஷ்யூஸா இருக்கு. இதெல்லாம் ஏன் நம்ம இவ்ளோ மேட்ரிமோனியல் இஷ்யூஸ் ஏன் பேசுறீங்கன்னாக்க, ஒரு உமனோட சக்சஸ் is not decided by what she is by qualification, what she is by rank in her office, what is her salary and how she handles crossroads, how she is in difficult times. இதையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணான்றது இல்ல அவளோட அச்சீவ்மெண்ட். கல்யாணத்துல ஜெயிச்சியா இல்லையான்னு இந்த மாய வலைக்குள்ள நீங்க விடாம, கல்யாணம்ன்றது என் பார்ட் ஆஃப் மை லைஃப், அது இருக்கும், அதுக்கு அப்போஸ்ட் இல்ல நானு. ஆனா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைக்குள்ள கையெழுத்து போட்டெல்லாம் நான் ஒரு கல்யாணத்துக்குள்ள இனிமே போக மாட்டேன்னு you have to put your feet down and tell the men folk. ஒரு ஜெனரேஷன் அப்படி சொன்னீங்கன்னா பொண்ணு கிடைக்காம கஷ்டப்படுவாங்க, ஒழுங்கா வருவாங்க கல்யாணத்துக்குள்ள, பொண்ணு கிடைக்காம கஷ்டப்படுவாங்க. நான் இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, நான் ஒரு 2 விமனை சொல்றேன் உங்களுக்கு, என்ன வேணும் லைஃப்ல. வாட் இஸ் ரெஸ்பெக்டிங் மென்?
இவ்வளவு சொல்றதுனால விமன் வந்து மென்ன டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணணும் சொல்ல. வாட் இஸ் ரெஸ்பெக்டிங் மென்? அப்ப ரெஸ்பெக்டிங் மென்னா இருக்கணும்னா மென் எவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கணும்ன்றதுக்கு நான் 2 ஸ்டோரி சொல்றேன். மேஜர் மஹதீக் அப்படின்னு இந்தியன் ஆர்ம்டு போர்சஸ்ல ஒருத்தர் இருந்தார். He laid his life for the sake of this country. He became a brave heart. அவர் இறந்த 10வது நாள் அவருடைய ஈம காரியங்களை எல்லாம் செய்து முடித்த பின்னால் அம்மாவையும் மாமியாரையும் கூப்பிட்டு வச்சு மேஜர் மஹதீக்கினுடைய ஒய்ஃப் ஸ்வாதி மஹதீக் 2 குழந்தைங்க அவங்களுக்கு 10 வயசுல ஒரு பையன் 6 வயசுல 7 வயசுல ஒரு பொண்ணு 2 குழந்தைங்களே அவங்க அம்மா கிட்டயும் மாமியார்கிட்டயும் ஒப்படைச்சு என் ஹஸ்பண்டுக்கு செய்ய வேண்டிய எல்லா இறுதி சடங்குகளையும் நான் முடிச்சிட்டேன், குழந்தைங்களை நீங்க பாத்துக்கோங்க, நீ என்ன பண்ண போற? இல்ல என் ஹஸ்பண்ட் ஹாஃப்வே த்ரூ ஒரு வேலையை விட்டுட்டு போயிட்டாரு, அதை அப்படி விட முடியாது அப்படின்னு இந்தியன் ஆர்ம்டு போர்சஸ்ல போய் சேருவதற்காக கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதி அதுல சக்சீட் ஆகி இங்க ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னைக்கு வந்து she stood the outstanding candidate of that batch and அவங்களுக்கு அந்த ஸ்வார்ட் ஆஃப் ஆனர் கொடுக்கிற அன்னைக்கு, அந்த பாசிங் அவுட் பீரியட் நடக்கிற அன்னைக்கு மாமியார் அம்மா குழந்தைங்க 4 பேரும் வராங்க அந்த விழாவுக்கு. அந்த ஸ்வார்ட் ஆஃப் ஆனரை வாங்கிட்டு அவங்க கண்ணுல தண்ணி வருது. ஏன் உங்க கண்ணுல தண்ணி வருதுன்னு அவங்கள ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, என் ஹஸ்பண்ட் நம்ம இந்த தேசத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமையை பாதியிலேயே விட்டு மறைந்து விட்டோமே இவ்வளவு நாள் வருத்தப்பட்டு இருப்பாரு. இன்னைக்கு அதை செய்வதற்கு என் இடத்திற்கு என் மனைவி வந்து விட்டாள்ன்ற நிம்மதியில அவர் ஆத்மா சாந்தி அடையும் சொன்னாங்க. So what is respect in a family? நான் மறைந்து விட்டால் ராணுவத்துக்கு போக வேண்டும்னு எல்லா ஆர்டினரி ஃபேமிலி லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு உமன் ஒரு கணவனால இன்ஸ்பயர் ஆற அளவுக்கு ஒரு கணவனுடைய வாழ்க்கை இருக்கணும். ஒரு கணவன் மேல இருக்க ரெஸ்பெக்ட்னால குழந்தைகளையும் கூட அம்மா கிட்டையும் மாமியார்கிட்டையும் கொடுத்துட்டு இந்த தேசத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அளவிற்கு எம்பவர் ஆகக்கூடிய செல்ஃப் மோட்டிவேஷன் ஒரு பெண்ணுக்கு இருக்கணும். That is respect, mutual respect between a husband and wife in a family. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இன்றைக்கு எத்தனை குடும்பத்துல நமக்கு உண்மை அமைச்சு இவர் நல்லவர் தாயா, பரவாயில்ல நான் லூஸ் தனம் பண்ணாலும் இந்த மனுஷன் நல்லவன் தான் நினைச்சா நம்ம வாழறோம். எல்லாரும் மாட்டிக்கிட்டோம், வேற வழி இல்ல. வெளில போனா அசிங்கம், குழந்தைங்க இருக்காங்க. இந்த மாதிரியான நிர்பந்தத்தின் பேரில் வாழ்வதற்கு பேர் வாழ்க்கை இல்லை, விருப்பத்தின் பேரில் வாழ்வதற்கு பேர் தான் வாழ்க்கை. அப்படியான வாழ்க்கையை பெண்கள் வாழ்வதற்கு ஆண்கள் தங்களை தகவமைத்துக் கொள்வார்களா என்பதுதான் கேள்வி. நான் இன்னொரு லைஃப் இங்க இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லிட்டு போறேன். நான் அந்த முதல்ல ஒரு இன்சிடென்ட் கோட் பண்ண இல்லையா, ஒரு ஷோல சொன்னாங்க ஒரு பெண்ணு 50 லட்சம் வேணும், பாக்கெட் மணி 50,000 ரூபாய். கவ்வெடுத்து அடிக்கணும் அவங்களதான். பாக்கெட் மணி 50,000 ரூபாயா? 3 குடும்பம் சாப்பிடுற காசு அது. 3 குடும்பம் ஒரு மாசம் முழுக்க சாப்பிடுற காசு அது. பாக்கெட் மணி எங்க இருந்து வந்தது உங்களுக்கு இந்த அதிகாரம்? How, what is inspiration? How a young girl can be? நீங்க எல்லாம் யூடியூப்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்திருப்பீங்க. ப்ளீஸ் கோ அண்ட் சர்ச் யுவர் யூடியூப். கரிமா யாதவ் அப்படின்னு ஒரு நேம் போடுங்க. கரிமா யாதவ்னு ஒரு நேம் போட்டீங்கன்னா ஒரு யூடியூப்ல வரும். உங்களுக்கெல்லாம் உலக அழகினா ஐஸ்வர்யா நேம் தானே ஞாபகம் வரும். கரிமா யாதவ்ன்ற நேம் போடுங்க. உலக அழகியெல்லாம் கண்ணீர் விடணும் காலில் விழுந்து, ஐயோ நான் அழகி இல்லைங்கன்னு. அப்பேற்பட்ட அழகு, பேரழகு. 19 வயதிலே கரிமா யாதவ் ரேம்ப் வாக்கிங் பண்ணவங்க. ஆல் இண்டியா லெவல்ல பெஸ்ட் ஃபேஷியல் ஸ்கின் டோன் அவார்டு வாங்கினவங்க. இவங்க அடுத்து போக வேண்டியது வேர்ல்டு பியூட்டி கான்டெஸ்டுக்கு போகணும். வேர்ல்டு பியூட்டி கான்டெஸ்டுக்கு தன்னை தகுதிப்படுத்தி கொண்டு விட்ட ஒரு பெண் என்றால் நம்முடைய இந்தியாவில் என்னென்ன நடக்கும் உங்களுக்கு? ஆல் த பிராண்ட்ஸ் வில் கம், எங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருங்க அப்படின்னு நகை கடையில இருந்து நம்ம 7 நாள்ல ஃபேர் ஆயிடுவோம்ல, அந்த கம்பெனில இருந்து எல்லா கிரீம் கம்பெனில இருந்து வருவாங்க. என்ன பாப்புலாரிட்டி கிடைக்கும் அவங்களுக்கு? என்ன பணம் கிடைக்கும்? ஒண்ணு. ரெண்டாவது யார் வருவாங்க? ஹாலிவுட், கோலிவுட், ஹாலிவுட், டோலிவுட். அது என்னங்க, ஒவ்வொரு சினிமாவுடைய வேர்ல்டுமே வுட் அமையுது. ஏன்னா இவங்கள பெண்களை வெறும் வுட்டா தான் நினைக்கிறாங்க. இவ்வளவு பேர்கிட்ட தான் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும். ஆனா அந்த பெண்ணை நினைக்கிறாங்க, நான் ரேம்ப் வாக்கிங் ஆளா, நான் வெறும் பியூட்டி கான்டெஸ்ட்ல சேர வேண்டிய ஆளா அப்படின்னு நினைச்சு, இல்ல இது எதுவுமே நான் இல்ல, அப்ப நான் என்ன
அப்படின்னா நம்ம ஜாலிக்கு சரியா விஷயம் லைஃப்ல பண்ணுவோம். ஆனா நம்ம ஜாலிக்கு பண்ண விஷயங்கள் தான் நம்ம ஆத்மார்த்தமா நம்புற விஷயங்களானா இல்ல. If you introspect, you may do so many things in life, but if you introspect and ask yourself a question, who am I? What is that I really want to be in life? How do I want to be identified at the end of the day? போது உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். அந்த விடையை நோக்கி என்றைக்காவது நீங்கள் உங்களுடைய உள்முக பயணத்திலே போயிருக்கிறீர்களா? அப்படி உள்முக பயணத்தை செய்து பாருங்கள். கரிமா யாதவ் செய்தார். நான் யாரு? ரேம்ப் வாக்கரா? இல்ல, ரேம்ப் வாக்கர் கிடையாது. அப்ப நான் யாரு? நேர போனாங்க, கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. she stood all India second. she came and got trained in the officers training academy at Chennai. இப்ப கரிமா யாதவ் இந்தியன் ஆர்ம்டு போர்சஸ்ல சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க முகம் யாருக்கும் தெரியாது. அவங்க பெரிய சம்பாதிக்கல. உங்க யாருக்கும் அவங்கள தெரியவே தெரியாது. அவங்க எதையெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள்? பாப்புலாரிட்டியை விட்டு கொடுத்திருக்காங்க, பொருளாதாரத்தை விட்டு கொடுத்திருக்காங்க, புகழை விட்டு கொடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் எதுக்கு விட்டு கொடுத்திருக்காங்க? அவங்களோட அந்தராத்மா சொல்லுச்சு, என் முக அழகு இந்த உலகத்திற்கு தெரிவதை விட என் அக அழகு எனக்கு மட்டும் தெரிந்தால் போதும். நான் ஆசைப்படக்கூடிய அந்த சர்வீஸ் இந்த தேசத்துக்கு செய்யணும் அப்படின்னு போய் இந்தியன் ஆர்ம் போர்சஸ்ல சேர்ந்தாங்க. பாத்தீங்களா? that is taking a call on yourself and your life. உங்களுக்கு உண்டா அந்த துணிவும் துணிச்சலும்? அப்ப இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்க. கல்யாண வாழ்க்கையில ஒரு பகுதி தானே தவிர ஒரு கொம்பு அடிச்சு இதான் கல்யாணம், இந்த கல்யாணத்தை சுத்தி சுத்தி வருவேன்னு சொல்லாம, கல்யாண வாழ்க்கை ஒரு கோல் மாதிரி ஓரத்துல இருக்கும். நான் என் வழிய போயிட்டே இருப்பேன். கல்யாணத்துல நீ என் கூட வரியா? வா. ரொம்ப பேசினான்னு வச்சுக்கோ, ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுருவேன். There are too many junctions in life. There can be only one destination. That is my empowerment. You will travel to the empowerment and final destination so long as you don't misbehave. If you misbehave, you will be out in the next junction. இதை சொல்லுவதற்கு உங்களுக்கு ஒரு கிரிட் வேணும். அதுக்கு உங்க மேல ஒரு ஆத்ம விசுவாசம் வேணும். உங்க கல்வி மேல ஒரு நம்பிக்கை வேணும். எனக்கு சுதந்திரம் இருக்குன்ற ஃபெய்த் வேணும். இத வெளியில இருந்து யாரும் வந்து சொல்ல முடியாது. நீங்க தான் உங்களுக்கு சொல்லிக்கணும். யாராவது ஒருத்தர் மேடையில 30 நிமிஷம் சொல்றதுனால உங்களுக்கு அது வராது. இதை ஆழ்ந்து யோசித்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் லைஃப்ல, எனக்கு என்ன வேணும்? எங்க அம்மா அப்பா தேவையில்லாம பேசினாங்கன்னா நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும்? அம்மா இது வரைக்கும் ரைட், நீ அப்பா நீ இது வரைக்கும் ரைட் வேணா நில்லு, காலில் 4 தடவை விட. ஆனா கருத்தெல்லாம் சொல்லிடாதே வாழ்க்கையில. நான் கஷ்டப்பட்டு நீ தான் படிக்க வச்ச. ஆனா அந்த படிப்பை கொண்டு போய் ஒரு ஆம்பளை காலில் கீழே வச்சு சர்டிபிகேட்டை வந்து அவன் லாக்கர், அதெல்லாம் நான் இல்லை இனிமே. மைன் இஸ் மைன் அண்ட் yours is yours and ours will be ours. Are you ready for the game னு கேளுங்க. If they are ready, play it. If they are not ready, say quits. That is where the real empowerment lies. இதை நான் சொன்ன உடனே ஆஹா நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் போர்டு தூக்கிட்டு யாரும் வராதீங்க. கலாச்சாரம் பண்பாடு என்பது பெண்களால் மட்டும் காப்பாற்றப்பட வேண்டியதில்லை. ஆண்கள் ஒழுங்காக நடந்து கொள்ளாத எந்த இடத்திலும் கலாச்சாரமும் பண்பாடும் காப்பாற்றப்பட முடியாது. இதை நான் சொல்லவில்லை. பெண் அறத்தினை ஆண் மக்கள் வீரம்தான் பேணுமாயின் பிறகு ஒரு தாழ்வில்லை என்று சொன்னது பாரதி. எனவே ஆண் மக்கள் அறமாக இருக்கின்ற பொழுதுதான் பெண் மக்கள் உடைய வீரம் காப்பாற்றப்படும் என்பதை சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தகவமைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் எம்பவர்மெண்ட் வரும். இது லாவால வராது, இது ரூல்ஸால வராது, இது வெளியில இருக்க சொசைட்டினால வராது. உங்களுடைய இன்னர் என்ஜினியரிங்கால மட்டும்தான் இதை வரும். அதை நீங்கள் செட் பண்ணிட்டுக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். தடைகளை கண்டறிவோம், தகர்ப்பதற்கான வழி அறிவோம். கருப்பாடுகளை களைவோம், கருத்தாய் உலகை ஆள்வோம். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வோம். சமூகம் தரும் சான்றிதழ்களையும் பட்டங்களையும் எதிர்கொள்ளாமல் தகர்த்தெறிவோம் என்று சிறப்புரை நல்கிய வழக்கறிஞர் கே. சுமதி அவர்களுக்கு